ஹாய் ஆர்மிஸ், நான் உங்கள் மினி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒன் நைட் ஸ்டாண்ட் வித் தாய் மாமாவோட எபிசோட் 3 இல்லை ஃபைனல் பார்ட். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை வாய்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரிஞ்சுதான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கோல்டு பிடிக்கிற மாதிரி இருக்குது, ஸோ கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 நாள் ஏன் வீடியோ வரலனா, என்னோடய நெட் பேக் கேர்ள் ஏஜ். ஸோ என்னால் வந்துட்டு வீடியோ போட முடியல, அதனால தான் வீடியோ வரல. நான் தான் ஆல்ரெடி வாட்ஸ்அப் சேனலில் சொல்லியிருந்தேன், பட் நிறைய பேர் வாட்ஸ்அப் சேனல் இல்லையே, அதனால் தெரியவே இல்லை. ஸோ ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்க, ஏன்க்கா வரலன்னு. ஃபீலிங் ஆஃப் இந்தியாவாக இருக்காதீங்க, போய் வாட்ஸ்அப் சேனல் அப்டேட் பார்த்துட்டு வாங்க, ஓகேவா? டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் ஓகே, நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி, என்னோடய இமேஜினேஷனில் வந்த ஒரு ஸ்டோரி தான் இது. ஸோ இதை வெறும் இமேஜினேஷன் ஸ்டோரியாக மட்டும் பார்க்கவும். ஓகே, வாங்க டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா நீங்கள் டேவோட ஃபேஸை பிடிச்சிட்டு இது உன் பையன்தான் மாமான்னு சொல்லியிருப்பீங்கள்ல. அதுக்கப்புறம் டே உங்களே பார்த்துட்ருக்கான். அவனுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறேன்னு தெரில. சென் டைம் அவனுக்கு என்னன்னு சரியாக புரியல. அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கும் போது நீங்கள் எந்திரிச்சிட்டு, மாமா நீ இப்படியே யோசிச்சுட்டே இரு, எனக்கு தெரிஞ்சு நீ ரொம்ப பெரிய மக்கள்னு நினைக்கிறேன், அவ்வளோ பெரிய கம்பெனியோட சிஇஓ, நான் கூட கொஞ்சம் மூளை இருக்குன்னு நினச்சேன், பட் சுத்தமாக இல்லை, நீ யோசிச்சுட்டே இரு, குழந்தைய பார்த்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு இறங்கி போயிட்டு குழந்தைக்கு பாலாத்திட்ருக்கீங்க. டே உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தவன் திருப்பி அந்த குழந்தைய திரும்பி பார்க்குறான். அவன் அதே போஸ்டில் உட்காந்துட்டு அப்பாடின்னு சொல்லிட்டு அழகாக சிரிக்கிறான். டே அவனை பார்த்துட்டு 2 நிமிஷம் அப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே குடுகுடுன்னு இறங்கி கீழே வரான். நீங்கள் பார்த்தா கிச்சனில் நின்று குழந்தைக்கு பாலாத்திட்ருக்கீங்க. ஒயன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேவை நிமிர்ந்து பார்க்குறீங்க. அது ஏன் குழந்தை அப்படின்னா, டேஷ் ஏன் குழந்தைன்னு சொன்னால் எனக்கு புரியல அப்படின்றான். நீங்கள் டேவை பார்த்துட்டு டே கிட்ட வரீங்க. டே வந்துட்டு என்னமோ சொல்ல வராள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தான். நீங்கள் டேவோட தலையில் போய் சட்டுன்னு லைட்டாக ஒரு வேலை மட்டும் சொல்லிவிடுவோம்ல, அந்த மாதிரி அடிச்சுட்டு மூளை வேலை செய்யாதா? செய்யுமே அப்படின்னு சொல்லிட்டு டே உங்களை பார்க்குறான். அப்புறம் ஏன் இந்த மூளைக்கு நான் சொல்கிறது புரியல? நீ எப்படி சொல்கிறேன்னு எனக்கு புரியல. நான் ஒரு டேட் சொல்கிறேன், அந்த டேட் உன் மைண்டில் ஞாபகம் இருக்கான்னு நீ சொல்கிறியா? சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டே உங்களை பார்க்குறான். நீங்கள் ஒரு டேட் சொல்கிறீங்க. டே அதை கேட்டு டக்குன்னு அப்படியே வாயில் கையெடுத்து வச்சிட்டான். டேட்? இந்த டேட் நம்ம குழந்தை நம்மக்கிட்ட வந்த டே மாமா. அன்னைக்கு தான் இந்த குழந்தை என்கிட்ட வந்துச்சு. இந்த டேட் தான். டே என்ன ரியாக்ட் பண்ணிச்சுன்னே தெரியாமல் பார்த்துட்ருக்கான். உங்கள் அம்மா வந்து மாடிக்கு போயிருப்பாங்க. அங்கே பார்த்தா டேஷி மட்டும் தனியாக உட்காந்து விளையாண்டுட்ருக்கான். டேஷி என்ன பண்ணுறீங்க? பாட்டி அப்பா என்னை விட்டுட்டு கீழே போனார், 2 நிமிஷத்தில் வர சொன்னார், இன்னும் வரல பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக பார்க்குறான். வச்சு என் தங்கத்தை தனியாக விடக்கூடாதுன்னு சொன்னால் இந்த வீட்டில் யாருக்கும் பொறுப்பே இல்லை, அடி பிக்க போகிறேன் பாரு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி திட்டிகிட்டே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆமாம் அடி பிக்கணும் ஃபஸ்ட் அப்பா சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குழந்தை தூக்கிட்டு கீழே வந்திருப்பாங்க. உங்களை பார்த்துட்டு இப்போ என்ன சொன்ன நீ? அம்மா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் அம்மா சரி திரும்புறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு உங்ககிட்ட தான் கேட்குறேன், இப்போ என்ன சொன்ன நீ? எனக்கு புரியல, ஃபைன் தெளிவாக சொல்லு. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. உங்கள் அம்மா கையில் தான் குழந்தை இருந்திருக்கும், அந்த குழந்தைய அப்படியே இறக்கி விட்டுட்டாங்க. உன்கிட்ட தான் கேட்குறேன், இப்போ நீ என்ன சொன்ன? பதிலே சொல்லாமல் நிற்கிறீங்க. உன்கிட்ட தாண்டி வம்சம் பார்த்துட்டு அக்கா எதுக்கு கத்துரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அவங்க அம்மா படிக்கிறாங்க. உங்கள் பையன் வம்சம் பயந்துட்டாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் சைடு திரும்பிங்க. டிஷி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து டக்குன்னு டேஷியை தூக்குறீங்க. பட் உங்களுக்கு கடகடன்னு வேர்த்து கொட்டிகிட்ருக்கு. டேஷி பார்த்துட்டு அம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸில் இருக்க வேர்வை வந்து அந்த இடம் குட்டி ஹேண்ட்ஸ் வச்சு அவன் தொடச்சி விட்றான். நீங்கள் அவனை பார்த்துட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. உங்கள் அம்மா உங்கள் கையில் இருக்க குழந்தை வெடுக்குன்னு பிடிங்கிட்டாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. குழந்தை இந்த சைடு இறக்கிவிட்டு நீ பாட்டிட்டு போ. பாட்டி அப்படின்றான். பெரிய பாட்டிட்டு போ. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடுகுடுன்னு வந்து பெரிய பாட்டிட்டு போகிறான். அங்கே போனோடனே அங்கே பார்த்துட்டு என்னடா உங்கள் பாட்டி கூட போனால் இங்கே வந்துட்ட? பாட்டி அம்மா அப்போ பாட்டி திட்டுது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. தெரியலையே, அம்மா அழுது. அம்மா அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு குழந்தை தூக்கிட்டு வந்துட்டு என்னாச்சுடி எதுக்கு ஒயன் அழுவுறா? அங்கே பார்த்தா நீங்கள் அழலாம் இல்லை, அவள் அழலையே அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு
ஏன் இப்படி 3 பேர் நின்றுட்டுருக்கீங்க? ஒரு நிமிஷம் அமைதியாக இரு. இப்போ உன்கிட்ட நான் கேட்டதுக்கு எப்போ பதில் வரும்? அம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. டேய் பார்த்துட்டேன் காக்கா, வா வா நம்ம பேசிக்கலான்னு ஒரு நிமிஷம் நவருடா நீ. சொல்லுன்னு நான் சொன்னேன். அது அது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் பையன் வந்து குடுன்னு இறங்கி வர அந்த பாட்டிக்கிட்ட இருந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா நீங்கள் அவனை தூக்கிட்டு டே மாமாவோட குழந்தை. உங்கள் பாட்டி பார்த்துட்டு டேவோட குழந்தை தான், இதில் என்ன டவுட்டு? ஒரு நிமிஷம் அமைதியாக இரு. டே மாமாவோட குழந்தைன்னா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எச்சு முழுங்கிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. சொல்லு அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு இப்போ தான் ஒரு பெரிய விஷயத்தையே சொல்கிறீங்க. அதாவது அன்றைக்கி வந்து வந்து ஒரு பார்ட்டி வச்சுருப்பான். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பிஸ்னஸ் மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணியிருப்பான். அந்த பிஸ்னஸை அவன் அன்றைக்கி தான் வந்து கையில் எடுத்திருப்பான். ஸோ அதுக்காக பார்ட்டி வச்சுருப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் பிஸ்னஸ் மீட் அட்டன் பண்ணி அதை பயங்கரமாக பண்ணுறதுலாம் வேறு லெவலில். பட் அது எல்லாத்தையுமே சூப்பராக பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கான பார்ட்டி நடந்துட்டுருக்கு. அவனோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குடிச்சிட்ருக்கான். அங்கே இருக்கிறது ஜேக்கும் ஜிமின் தான். நீங்கள் வந்து அந்த சைட் குடுன்னு ஓடிட்டுருக்கு. உங்கள் அம்மா பார்த்துட்டு வயன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டுக்குன்னு திரும்புறீங்க. இந்த பிளாக் கலரில் இருக்குல்ல அந்த தமிழில் அந்த மாதிரி ஒரு லாங் சுடி போட்டிருப்பீங்க. ஸோ செம்ம அழகாக இருக்கும். இந்த இயரிங்ஸ்லாம் பெருசாக போட்டு பார்க்க இந்த தமிழில் இருக்க மாதிரி தான் இருப்பீங்க. என்னடி பண்ணுற நீ? அம்மா அங்கே ஒரு வெயிட்டு ஒரு ஜூஸ் குடிச்சேன், சூப்பராக இருந்துச்சு தெரியுமா. இன்னொரு கிளாஸ் கேட்டான், இந்த ஜூஸ் இங்கே தீர்ந்துருச்சு, அங்கே போய் தான் வாங்கணும்னு சொல்கிறான். அதை வாங்க போயிட்டுருக்கேன். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஏன்டி இப்படி பண்ணுற? இந்த பார்ட்டி வச்சதே நம்ம தான். கெஸ்ட்கிட்டலாம் போயிட்டு எப்படி இருக்கீங்க, உங்கள் குழந்தையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீ அப்படி தான் விசாரிக்கணும். இப்படி ஜூஸ் குடிச்சிட்டு அலையக்கூடாது. அதை தானே நீ மாமா பாட்டி எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வேலையை அப்புறம் நான் இதுக்கு பார்க்கணும், நீயும் தான் பார்க்கணும். போ வந்தவங்கள்ட்டலாம் பேசு. போமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி போகிறீங்க உங்கள் அம்மாட்டு. ஒய்யான்னு அப்படின்றாங்க. போமா அப்படின்னு சொல்லும் போது உங்கள் பக்கத்தில் இருக்க பாட்டி வந்துட்டு வேணுமா எப்படி இருக்க? பாட்டி நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேம்மா, பார்க்க அழகாக இருக்கே. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுன்னு ஓடிட்டீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு அது சின்ன பிள்ளை மன்னிச்சிருங்க. அது ஐயோ பரவாயில்ல, இந்த காலத்து பிள்ளைங்களாம் வளர்றதுல தான் இருக்கும். கூப்பிட்டு பேசினா ஓட தானே செய்வாங்க. சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் ஓடிட்டீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மற்றவங்கள்ட்டலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஓடும்போது உங்களை பார்த்துட்டு ஒயன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறீங்க. அப்படியே உங்கள் மொழி வந்து நல்லா ஃப்ரீ ஹேர் விட்டுருப்பீங்க. உங்கள் ஹிப் அளவுக்கு இருக்கும், அது அப்படியே பறக்குது. சேம் டைம் உங்கள் இயரிங்ஸோ நீங்கள் பார்த்துட்டு என்னாச்சு மாமா எங்கடி ஓடுற? ஒரு ஜூஸ் குடிக்க ஓடிட்டுருக்கேன். ஜூஸ் குடிக்க இவ்வளோ ஓட்டமா? ஆமாம், ஒரு வேளை தீர்ந்துருச்சுன்னா டேஸ்ட்டு வேறு செம்மையாக இருந்துச்சு, எனக்கு உடனே வேணும்னு தோணுச்சு, அதான் ஓடுறேன். சரி என்ன கலரில் இருந்த ஜூஸ் சொல்லு மாமா, நான் தரேன். அதுவா பிங்க் கலரில் இருந்துச்சு, கொஞ்சமாக தான் கொடுத்தாங்க, பட் சூப்பராக இருந்துச்சு, அதை ரிட்டர்ன் போகிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். ஜெய்க்கு பார்த்துட்டு என்னடா கண்ணிலே சைட் அடிக்கிறோம், போய் மூடு அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் ஜூஸ் குடி. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி உங்கள் பாவலையை தூக்கிட்டு குடுக்குடுன்னு வர்றீங்க. ஜிக்கி பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டியாடா நீ? நான் சும்மா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் மச்சான் உன்னை மாதிரி ஒரு அதிர்ஷ்டக்காரன் இந்த உலகத்திலே அவன் இருக்க மாட்டான்டா. எனக்கு தெரிஞ்சு உனக்கு எங்கேயோ பெரிய மச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஜிமின் வந்து டக்குன்னு டேவோட ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறான். எங்கே இருக்கு கூட நானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டேவோட ஷர்ட் எடுத்துக்கலாம். லூசு பையில ஷர்ட்டை விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டே வந்து ஷர்ட் இருக்கட்டும். ஏன்டா டார்ச்சர் பண்ணுறீங்க? என்கிட்டலாம் மச்சமெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் எப்படா அக்கா பொண்ணு வெறும் 3 வயசுக்கு சின்ன பொண்ணு, அதுவும் அழகாக இருப்பா, உனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். இப்போல்லாம் யாருக்காச்சும் அதிர்ஷ்டம் இவ்வளோ பெருசு கிடைக்குமா? அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? ஆனால் அத்தண்ட சொல்கிறேன், உனக்கு ஏதோ பெரிய மச்சம் இருக்குன்னு. வாயை மூடுடா நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒருத்தவங்கன்ட்டு தராங்க எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ப்ராஜெக்ட்லாம் பேசினேன்னு சொல்லி கேள்விப்பட்டு சூப்பராக பேசின போல், கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் ட்ரிங்க் பண்ண போனாலும் எல்லோரும் மாற்றி பேசிகிட்டே இருக்காங்க. டேவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் டேவை பார்க்குறாங்க. இப்படியே நீ பேசிட்டே இருந்தால் குடிச்ச மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. டேவே பார்த்துட்டு பாட்டு என்ஜாய் பண்ண முடியாதோ அப்படின்றாங்க. எல்லோரும் டே பார்த்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றி ஹெட்டை ஷேக் பண்ணிட்டு வர எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான், வேறு வழியே இல்லை. பேசுகிற இல்லாட்டி பேசி தான் ஆகணும். பேசி இவங்களுக்கு என்னடா எங்களை குடிக்க விட மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. டே அவங்க அக்கா பார்த்துட்டு அக்கா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டே பார்க்குறாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போய் வீட்டுக்குள்ளே போய் ட்ரிங்க் பண்ணவா? சரி போ, அதுக்கு எதுக்குடா வந்து கேட்குற? நீ கூப்பிட்ருக்கே பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், முடியல, எங்களை குடிக்க கூட விடாமல் பேசி தள்ளுறாங்க, அதான் இப்படி கேட்டேன். சரி போ, அப்புறம் பேச தானடா செய்வாங்க,
முடியல தாயே, நீயே பேசு, நீயும் அம்மாவை மட்டும் பேசுங்க, தயவு செய்து எங்களை விட்டுருங்க. சரி சரி, அளவா குடிடா. சரி அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு உள்ளே போயிட்டான். ஸோ உள்ளே போகிறப்ப பார்த்தா அவங்க அக்கா வந்து மாடிலேருந்து இறங்கி விடுறாங்க. அது அவங்க பேசினதுக்கப்புறம் டே அங்கே திருப்பி போய் பேசிகிட்டு இருந்திருப்பா. பேசிட்டு எல்லாத்தையும் டே உள்ளே கூப்பிட்டு போக ஒரு 1/2 hour ஆகிருக்கும். பார்த்தா அவங்க அக்கா மாடிலேருந்து இறங்கி வராங்க. இங்கே என்னக்கா பண்ணுறா? சும்மா தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரி என்னை கூப்பிட்றாங்க, நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு வெளியே போயிட்டாங்க. டே அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். உங்கள் அம்மா வந்துட்டு அங்கிட்டிருந்து உங்கள் சாலை மட்டும் எடுத்துகிட்டு வராங்க. உங்கள் பாட்டி பார்த்துட்டு, என்னடி ஒயினோட சாலை நீ எடுத்துகிட்டு வர, எங்கே அவ? உன் பேத்தியை வச்சுட்டு என்னால் முடியலை ஏண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி வந்து உங்கள் அம்மா பார்க்குறாங்க. 18 வயசு தான் ஆகுது. ஸோ இல்லை அப்படி கூட சொல்லக்கூடாது, உன் பேத்திக்கு 18 வயசு ஆகுது. 18 வயசு தான் ஆகுதுன்னு சொன்னேன், இப்போ என்ன 18 ஆகுதுன்னு அழுத்தி சொல்கிற? அப்போ மேடம் என்கிட்ட என்ன தான் சொல்ல வரீங்க? உன் பேத்திக்கு 18 வயசு ஆகுது, ஜூஸ் எது ட்ரிங்க்ஸ் எதுன்னு கூட தெரியாது. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி பார்க்குறான். ஆமாம், பிங்க் கலரில் ஏதோ ஜூஸ் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு நினச்சால. ஆமாம், அதை நான் அப்பயே யோசிச்சிருக்கணும், ஜூஸா ட்ரிங்க்ஸான்னு. ட்ரிங்க்ஸ் அப்பயே குடிச்சிருக்கா. 18 வயசு தான், அவள் குடிக்கலாம், தப்பில்ல. ஆனால் அது என்னன்னு கூட தெரியாமல் குடிப்பாங்க. ஒரு அளவு இல்லாமல் குடிச்சு முக்கா போதையில் நிற்கிறா. என்னடின்னு கேட்டால் தெரியலமான்றா. இதில் எனக்கு இது வேணும்னு சொல்லி திருப்பி குடிச்சு மேடம் முக்கா மட்டை தெரியுமா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நான் இப்போ தான் மெய்டை வச்சு அவளை கூப்பிட்டு போய் படுக்க வச்சுட்டு வந்திருக்கேன். முடியல, இந்த சாலை வேறு தூக்கி போட்டுட்டாலாம். அம்மா 4 சாலுன்றா. ஷோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அந்த சாலை கையில் வச்சுருக்காங்க. உங்கள் பாட்டி பார்த்துட்டு சரி விடுடி, சின்ன பிள்ளை அளவு தெரியாமல் குடிச்சிட்டா, இப்போ அதுக்கு எதுக்கு திட்டுறா? நாளைக்கு இருக்குது எந்திரிச்சோன்னு தலைவலிக்குதுன்னு சொல்லுவாள். தலைவலியை சரி பண்ணிட்டு பாருங்க இவ்வளோ பிடிச்சி கொட்டுறனாலேன்னு. வேணுடி, சின்ன பிள்ளை ஏதோ தெரியாமல் பண்ணிடுச்சு. நீ இல்லாட்டி பார்ட்டி வைக்கிறவ ஒழுங்காக போய் ஆஃபீஸில் வச்சுருக்கணும். இங்கே கொண்டு வந்து வச்சா அவள் ஏதாச்சும் நினச்சி எதாவது குடிக்கதான் செய்வான். நீ தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கவங்க தாண்டி உஷாராக இருக்கணும். சும்மா பொம்பளை பிள்ளையெல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. உடனே பேத்தியை ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. என்னையாவது சொல்லிட்டு என்ன திட்ட தான்ப்பா இங்கே ஆள். பேத்தியை ஒரு வார்த்தை சொல்ல ஆள் கிடையாது. சின்ன பிள்ளைடி, அம்மா முடியல என்னால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியை பார்த்துட்டு உங்கள் அம்மா சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்கள்டெல்லாம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இந்த சைட் டே வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாள். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மட்டையாயிட்டாங்க. டேட்ட இருக்க பாட்டிலில் மட்டும் கொஞ்சம் இருக்குது. இது கொஞ்சம் தான், இது குடிச்சிட்டா அவ்வளோதான், டேரெக்டாக சொர்க்கம் தான், இன்றைக்கி போகிறேன்டா சொர்க்கத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அந்த டம்ளரில் ஊற்றுறோம். பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மட்டையாயிட்டாங்க. ஆல்ரெடி சொர்க்கத்தில் தான் இருப்பாங்க போல். ஐ டு கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டம்ளர் எடுத்துகிட்டு அவன் மவுத்துக்கிட்ட கொண்டு போகிறான். கரெக்டாக பார்த்தா மேல் ரூம் வந்து சவுண்ட் கேட்குது. என்ன சவுண்ட் இது? நோ இட்ஸ் நேம் இஸ் இட்ஸ் இலுஸ்ட்ரேஷ் ஏதோ ஒன்று வரும்டா, இல்லைன்னு தாண்டா வரும், அவ்வளோதான் தாட்டே, இதை கூட்டிடா, ஒன்றும் வராது, சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அதை கரெக்டாக வாயில் வைப்பான். திருப்பி மேலேருந்து சவுண்ட் கேட்கும். எவன்டா டே சொர்க்கத்தை கலைக்கிறவன், உனக்கு கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அந்த டம்ளரை கையில் எடுத்துகிட்டு குடிப்பேன், நான் குடிப்பேன், இதை குடிப்பேன், சொர்க்கமே அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து பாட்டு பாடிட்டே வந்து ஸ்டெப்ஸில் ஏறி வந்துட்டுருப்பான். அந்த சவுண்ட் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா உங்கள் ரூமில் தான். என்ன சவுண்ட் இந்த அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அந்த டோர் ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் தான் முக்கா போதக்காரி ஆட்டம், எந்திரிச்சு பாவம் நிற்க கூட முடியல, முக்கா போதக்காரி தான், எந்திரிச்சு நிற்க முடியல. அங்கேருந்து டேபிளில் கை வச்சுருப்பீங்க, அந்த டேபிளில் நீங்கள் கை வச்சு அங்கே இருக்க லைட்டை உடச்சிருப்பீங்க. ஐயோ என் லைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போனவன் பேலன்ஸ்க்கு எதை பிடிக்கிறதுன்னு தெரியாமல் இன்னொரு டேபிளில் வந்து ஒரு கிளாத் போட்டு கிளாத் மேலே தான் எல்லாத்தையும் வச்சுருப்பீங்க. அந்த கிளாத்தை பிடிச்சி இழுத்துருப்பீங்க, எல்லாம் டம்மன்னு கீழே விழுந்து உடையுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வாயில் கை வச்சுட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. விழுதா போச்சு, நீ மட்டும் ஏன் நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் நின்றுருக்கோத டக் அப்படின்னு சொல்லி லைட்டை சுண்டிட்டு போய் டொம்மிட்டில் விழுந்துருச்சு. செத்து போச்சு. அச்சிச்சோ செத்துட்டியா, சாரி அக்கா தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட போய் வந்து பேச்சுவார்த்தை பண்ணிகிட்ருக்கீங்க. வயன் நீங்கள் அப்படி திரும்பி பார்த்துட்டு ஜேசன் அப்படி சுட்டுட்டே உங்களை பார்க்குறான். ஜேசா, நான் இப்போ தான் என் மனசுக்குள்ளே உன்னை பற்றி இவ்வளோ நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை கீழே உட்காந்துட்டு கையை விரிச்சு காட்டுறீங்க. எப்படி தான் தெரிலடா, மனசுக்குள்ளே நினைக்கும் போது கண்ணு முன்னாடி நிற்கிறேன். அச்சோய் தங்கம் அப்படி சொல்லிட்டு குடுன்னு அவன் கிட்டே போயிட்டு அவன் மேலே அப்படியே சாயிறீங்க. அவன் கையில் இருக்க டம்ளரே கீழே விட்டுட்டான். அவனை அப்படியே பார்த்துட்டு தங்கம் சொல்ல குட்டி என்ன கொஞ்சம் குழுக்கணும் ஆகிட்டா, முதல் கண்ணை வச்சு போயின்னு இருந்துச்சு, ஆனால் நல்லா அப்படி சொல்லிட்டு அவன் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிகிட்ருக்குங்க. டே உங்களையே பார்த்துட்ருக்கா. நீங்கள் பார்த்துட்டு
ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மூஞ்சி எங்கிட்ட திருப்பிட்டு கண்ணு நல்லா தேய்க்கிறீங்க. தேய்ச்சிட்டு அப்படியே இந்த லிப்ஸு குறுக்குறோன்னு பார்க்குறீங்க. என்ன மூஞ்சிக்கு நல்லா பிங்காக இருக்குது. ஆ என்ன பண்ண? என்ன இழுக்குதே. என்னது? லிப்ஸு எடுத்துக்கோ இழுத்தா. ஆ அப்படியா? நீங்கள் டக்குன்னு போய் டேவை அப்படியே கிஸ் பண்ணியிருப்பீங்க. டேவும் போதையில் இருக்கனால அவனும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு நிமிஷம் டக்குன்னு ஒரு கிளிக்கு ஜேசன் அந்த ஒரு வார்த்தை. அவன் அடுத்த செகண்ட் வந்துட்டு நான் ஜேசன் இல்லை, நீ தான் ஜேசன், வாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பிடிச்சி இழுக்கிறீங்க. யூ விட்டு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் நம்ம வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ளே இழுக்கிறீங்க. டே வந்து என்னை விடு நம்ம வெளியே போக ட்ரை பண்ணுவோம். நீங்கள் தான் அவனை உள்ளே இழுத்துட்டு ஏடா இந்த கதவு தந்து தானே வெளியே போவேன், இந்த வேறு ஏதோ பண்ண இரு தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அந்த சைட் டேபிளில் தண்ணி இருக்கும், அதை எடுக்க போயிருப்பான். நீங்கள் கடை அந்த டோரை லாக் பண்ணிட்டு எப்படி வெளியே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு புருவத்தை மட்டும் தூக்கி அவனை பார்த்து கேட்குறீங்க. கதவை தோற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வராங்கன்ட்டு எதுக்கு தேசா கதவை தோறுக்கு சொல்கிற? அது இல்லாமல் எப்படி வீட்டுக்குள்ளே வந்த? ஐயோ அம்மா பார்த்துச்சு போச்சு, இன்னும் நான் சொல்லவே இல்லை, கதம் தான். அச்சோ ஒழிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பிடிச்சி தள்ளுறீங்க. தண்ணி படி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேகமாக தள்ளி கொண்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு பெட்ஷீட் எடுத்து மேலே பற்றிட்டீங்க. ஜேசன் ஒழிஞ்சிட்டான். அப்பா இப்போ தான் யாருக்கும் தெரியாது, உயிரே வந்துருச்சு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி கப்பக்குன்னு குடிச்சிட்டு அண்ணா டேஸ்ட்டாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டம்ளர் தூக்கி எறிஞ்சிட்டிங்க. டே அப்படியே வந்துட்டு அதை எடுத்துகிட்டு உங்களை அப்படி க்யூட்டாக பார்க்குற அந்த பெட்ஷீட்லேருந்து தலையை மட்டும் விட்டுட்டு என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறேன். நீங்கள் அவளை பார்த்துட்டு நானா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண் அப்படியே லிப்ஸுக்கு தான் போகுது. நானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு டே மேலே ஏறுங்க. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டே உங்களை பார்க்குறான். நீங்கள் அந்த பெட்ஷீட்டை கையில் பிடிச்சிருப்பா அதை சரட்டையும் இழுத்துட்டு அப்படியே டேவை கிஸ் பண்ணுறீங்க. டே வந்துட்டு விட்டு நான் இல்லை நீ அல்ல நீ சொல்லிட்டு திருப்பி அவன் கிட்ட போகிறீங்க. டே வந்து இல்லைன்னு தள்ளுறேன். நீங்கள் திருப்பி அவனை கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவன் லிப்ஸை விடவே மாட்டேங்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து டெலிகிராம் சேனலில் வரும். ஸோ இது டெலிகிராம் சேனலில் மட்டும் பார்க்கவும் இங்கே வராது. டெலிகிராம் சேனலில் எப்படி பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அங்கே போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு டே வந்து முழிச்சிருப்பான். டே எந்திரிச்சே போல். ஏன்னா டே எந்திரிச்சேன்னா கண்டிப்பாக அவன் ட்ரெஸ் கொஞ்சம் தள்ளி இருக்குது. அந்த பெட்ஷீட்டை நவுத்திட்டு போய் எடுக்கணும். அவனுக்கு அதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ டே எந்திரிக்கவே இல்லை. டே அப்படியே தலையில் கை வச்சுட்டு படுத்துருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. டே என்ன பண்ணி வச்சுருக்கான்? குடிச்சிட்டு கரும்பு முடிச்சு அவனுக்கு ரூமுக்கு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு டே யோசிச்சுட்டே இருக்கான். டேக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே பார்த்தா இந்த சைடு யாரும் அசீரமாக இருக்குது. டேக்கு தெரியுது எந்திரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே கண்ணை மூடி படுத்துட்டான். நீங்கள் எந்திரிச்சிட்டு அப்பா ஏன்னு தெரில, இந்த தலை செம்மையாக அழிக்குது, தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட் திரும்பி பார்த்தான். அங்கே ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக நேற்று உடைச்ச பொருள்லாம் கிடக்கு. இது யாரும் உடைச்சது? ஐயோ போ மயன், இது கூட உடைச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்கலான்னு சொல்லிட்டு காலை கீழே வைக்கிறீங்க. பட் உங்களுக்கு என்னமோ மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் டக்குன்னு வந்து உங்கள் பெட்ஷீட்டை தூக்கி பார்த்தா வெறும் ஷர்ட் மட்டும் நீங்கள் போட்டு படுத்துருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் யாரோ இருக்காங்க. நீங்கள் அவங்க யாருன்னு பார்க்க கூட தோணும் உங்களுக்கு. என்ன நடந்துச்சு ஃபைன் என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்கும்போது உங்கள் ஹார்ட் பீட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்குது. நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட என்னன்னு கேட்கலாமான்னு தோணுது. பட் எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் தோணும்போது அந்த பக்கத்தில் கால் திரும்புகிறாங்க. நீங்கள் சைலண்ட்டாக படுத்துருக்கீங்க. அந்த சைட் திரும்போது அது டே தான். டே அப்படியே உங்கள் ஃபேஸை பார்க்குறான். அவள் கண்ணை திறந்து உங்கள் சைட்லேருந்து எந்த ரியாக்ஷனும் வரலையே. சரி நம்ம இறங்கி ஓடிடுவோன்னு நினச்சிருப்பான். அதுக்காக கண்ணை திறந்து அவங்கள பார்க்கும்போது நீங்கள் அவனை அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மாமா வயன் அப்படின்னு சொல்லிட்டு டே உங்களை பார்க்குறான். நீங்கள் என்ன பேசுன்னு தெரியாம போய் டேவை பார்க்குறீங்க. டே அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். மாமா எந்திரிச்சு போங்க. டே அப்படியே ஐஸே பிக்காகி உங்களை பார்க்குறான். எந்திரிச்சு போங்கன்னு சொன்னேன் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு டே உங்ககிட்ட பேசுகிறான். ப்ளீஸ் தயவு செய்து எந்திரிச்சு போங்க அடிச்சுட்டு டே என்ன ரியாக்ட் பண்ணுறது தெரியாமல் அவன் இதாக படுத்திருக்கான். நீங்கள் அப்படியே அந்த பெட்ஷீட்டுக்குள்ளே லைட்டாக போய் அந்த ஃபேஸ் அப்படியே நல்லா அந்த பெட்ஷீட்டோட செம்ம டைட்டாக வச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்க. டே எந்திரிச்சிட்டான். பேண்ட்டை மட்டும் போட்டு அவனோட பனியன் மட்டும் போட்டு அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ண போகிறான்.
ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை திரும்பி பார்க்குறான். நீங்கள் அந்த பெட்ஷீட்டை விட்டு படுத்தவங்க தான் இன்னும் வெளியவே வரல. ஈவன் அவன் எந்திரிச்ச சவுண்ட் கேட்டிருக்கோம், எதுக்குமே ரியாக்ட் பண்ணல. அப்படியே அந்த பெட்ஷீட்குள்ளேயே படுத்திருக்கீங்க. டே உங்களை பார்த்துட்டு அவன் கடகடன்னு வந்து அவன் வெளியே போயிட்டான். டேக்கு வெளியே போகணுன்னு என்ன பண்ண நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அவன் அப்படியே மண்டியை பிடிச்சிட்டு போய் உங்கள் வாசல்லே உட்காந்துட்டா, ரூம் வாசலில். டே அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு அவன் கடகடன்னு கீழே போகிறாங்க. பாய்ஸ் எல்லாம் இன்னும் மட்டையான மாதிரி இருக்கிறோம். அடம் எந்திரி ஜின் எந்திரி, ஏ ஷுகா எந்திரிடா, வீட்டுக்கு போங்கடா, ஏ ஜெகோப் நீ எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் எழுப்பிடுவான். எல்லோரும் பார்த்துட்டு ஏ போடா அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க. இன்றைக்கி சண்டே ஏதாச்சும் ஒவ்வொருத்தனையும் எந்திரிக்கிற ஐடியாவில் இல்லை. ஏ போடா சண்டே தானே எந்திரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு டே எல்லாரையும் எழுப்பிவிட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டான். ஸோ அதுக்கப்புறம் டே வந்து ரூமுக்கு போயிட்டான். அவனும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே சைலண்ட்டாக அவன் ரூமில் உட்காந்துருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. அவனுக்கு அப்படியே தலை சுற்றுது. அவன் சரி உங்கள்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறேன். அங்கே பார்த்தா ஃபுல்லாக மெய்டு தான் இருக்காங்க. அந்த கீழே உடஞ்சிருக்குள்ள பொருள் அதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ண வந்து மெய்டை கூப்பிட்ருப்பீங்க. ஸோ மெய்டு எல்லோரும் வந்து அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. டே மெய்டாக பார்த்துட்டு வேணுங்க மேம் வெளியே போயிருக்காங்க சார். எங்க தெரியலையே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்கிறான். சரி தொடங்க அப்படின்னு சொல்லிட்டு டே கீழே வந்து பார்க்குறான். அவங்க அக்கா தான் வந்து ஹாலில் உட்காந்துருக்காங்க. அக்கா வேணுங்க வெளியே போயிருக்காட ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அதுக்கப்புறம் அமைதியாக ஹாலில் உட்காந்துருப்பான். ஒரு 1 hour கழிச்சு நீங்கள் வரீங்க. ரொம்ப சைலண்ட்டாக அந்த ஃபேஸில் ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அமைதியாக உள்ள வரீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு எங்கடி போன ஃப்ரெண்ட் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு மேடெல்லாம் கீழே வந்துட்டாங்களா? வந்துட்டாங்கடி. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு போகிறீங்க. டே உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் டே இருக்க மாதிரி பார்க்கக்கூட இல்லை. அப்படி சைலண்ட்டாக எழுந்திரிச்சு போயிட்டீங்க. டே அதுக்கப்புறம் உங்கள் பின்னாடியே வந்துட்டு அந்த ரூம் டோரை வந்து லாக் பண்ணுறான். அம்மா என்ன பண்ணுறீங்க? நீங்கள் இந்த சைட் பால்கனி நின்றுட்டுருக்கீங்க. டே உங்களை பார்த்துட்டு ஃபைன் உன்ட்ட பேசணும். என்ன பேசணும் அப்படி சரி நீங்கள் டே சரி திரும்பிங்க. டே உங்களை பார்த்துட்டு ஃபைன் அது மறந்துடுங்க. டே நிமிஷம் ஸ்டாப் ஆகிட்டான். ஃபைன் என்ன சொல்கிற? மறந்துடுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் டே சைடு திரும்பவே இல்லை, அந்த சைடு பார்த்தா சொல்கிறீங்க. என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து உங்கள் ஷோல்டரில் கை வச்சு திருப்புறான். இப்போ என்ன சொல்கிறீங்க என்ன? டே அப்படியே உங்களே பார்க்குறான். நான் ஜேசனை லவ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வேர்டுக்கு டேக்கு என்ன பதில் சொல்கிறேன்னே தெரில. டே உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் டேவை பார்த்துட்டு நான் ஜேசன் லவ் பண்ணுறேன், அது இல்லாமல் நீங்களும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ எனக்கு என்ன பண்ணுறது தெரியலாமல் இல்லாமல் நான் இவ்வளோ நேரம் விஷயம்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுச்சு. இதை நம்ம 2 பேருமே மறந்துடுவோம். டே உங்களை பார்த்துட்டு ஃபைன் அது அப்படின்னு சொல்ல வரான். மாமா ப்ளீஸ் மாமா. டே அப்படியே உங்களை பார்க்குறான். உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. நீங்கள் இப்போ தான் டேவை திரும்பி பார்த்துட்டு ப்ளீஸ் இதை நீங்கள் மறந்துடுங்க. என்னால் ஜேசனை மறக்க முடியாது. நீங்களும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்களே, ப்ளீஸ் இதை மறந்துடுங்க. ஜஸ்ட் ஆக்சிடெண்ட். இது நம்ம 2 பேருமே வேணும்னு. ஐம் சாரி. இது வேணும்னு பண்ணலனாலும் இதை ஸ்டார்ட் பண்ணது நான் தான். எனக்கு ஃபர்ஸ்ட் அது ஞாபகம் இல்லை. இப்போ தான் தெரிஞ்சது. தப்பு ஃபுல்லாக என் மேலே தான். இவன் நீங்கள் ஒரு பொண்ணை வேறு லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னால் உங்களை இதை சொல்லி ப்ளேம் கூட பண்ண முடியாது. இவன் தோ எனக்கும் ஒரு பையனை பிடிக்கும். ப்ளீஸ் இதை நீங்களும் மறந்துடுங்க, நானும் மறந்துடுறேன். இது தெரியாமல் நடந்த ஒரு நாளாகவே இருக்கட்டும். ப்ளீஸ் இதை பேசாதீங்க. வெளியே போங்க. இதை பற்றி நம்ம பேச வேணாம், பார்க்க வேணாம், எதுவுமே வேணாம். ப்ளீஸ் ஃபைன் ப்ளீஸ். டேக் என்ன சொல்கிறேன்னு தெரில. ஈவன் அவன் என்ன பேச வரா நீங்கள் கேட்கவும் தயாராக. நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக ப்ரோக் ஆகிருக்கீங்க. டேக் அதை பார்க்கும்போது தெரியுது. அது இல்லாமல் நான் யோசிச்சேன்னு சொன்னீங்கல்ல, அதை ஏன் அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு பார்க்குக்கு போயிருப்பீங்க. அந்த பார்க்கில் போய் 1 hour உட்காந்துருக்கீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாமா கூட உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஜேசன் யார், மாமா யாருன்னு கூட தெரியாது. அவ்வளோ பெரிய முட்டாளா நீ? தோ சி பொன்னாடி நீலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை நீங்களே திட்டிப்பீங்க. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணது நீங்கள் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷானான்னு போனப்போ ஞாபகம் வந்திருக்கும். தப்பு ஃபுல்லாக என் மேலே. அம்மாவுக்கு வேறு ஒரு பொண்ணு பிடிக்கும். போய் நான் அறிவு கட்டவிடு. நீ என்ன பண்ணி வச்சுருக்க? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்திருப்பீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறேனே தெரில. நீங்கள் வேமா ஜேசனுக்கு கால் பண்ணியிருப்பீங்க. ஜேசா என்னாச்சு வாயின்? அவனை அட்மிஷன் போட சொன்னேன். இப்போ நீ என்ன தாண்டி பண்ணிகிட்ருக்க? இன்றைக்கி தான் வீட்டில் நான் பேசணும். டக்குன்னு பேசிட்டு வந்து காலேஜ் சேர்கிற வேலையை பாரு. எவ்வளோ வேலை இருக்குது, பொறுமையாக அசால்ட்டாக பண்ணுறேன். உன்னை வச்சுட்டு ஜேசனா அந்த வேலையை பார்க்குறேன். சரிடி ஜேசனா உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லு. ஒரு வேலை நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னால் நீ என்ன மன்னிச்சு ஏற்றுப்பியா? என்னடி தப்பு மன்னிச்சு ஏற்றுப்பியான்னு கேட்குற? என்ன தப்பு பண்ண?
சொல்லு. ம் மன்னிச்சு ஏற்றுப்பேன் தான். ஏன்? ஏன்னா நான் அவனை லவ் பண்ணுறேன். உன் தப்பு எனக்கு ஒரு வேலை வேல்யூபிளாக நீ வந்து இப்போ அதை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், தப்புன்னு சொல்லி ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு வேல்யூபிளாக இருந்தாலும் கண்டிப்பாக மன்னிச்சு ஏற்றுப்பேன். அது தப்பு பண்ணுறீங்கிறப்ப அது கண்டிப்பாக தெரிஞ்சு நடக்காது. அது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நான் மன்னிச்சிருவேண்டி. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் வச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் யோசிச்சிருப்பீங்க, இல்லை வேண்டாம், நம்ம மாமா லைஃப்பில் போகக்கூடாது. மாமாவுக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்குது. இவன் ஜேசன்ட் இது தெரியாமல் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட், தப்பு தெரியாமல் தான் நடந்துச்சுன்னு சொல்லலாம். அவனும் மன்னிச்சு ஏற்றுப்பேன்னு தான் சொல்கிறான். 2 பேரோட லைஃப்பும் அவங்கவுங்க பாத்தில் சரியாக போகும். ஆமாம், ஃபைன், யோசிக்கிறது தான் சரி, யோதர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை மோட்டிவேஷன்லாம் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பேசியிருப்பீங்க. நம்ம சீக்கிரமாக ஜேசன்ட்ட போகணும், இங்கே இருக்கக்கூடாது. மாமா வேறு லவ் பண்ணுறாரு. நான் பாட்டுக்கு மாமா முன்னாடி போய் தெரிஞ்சுட்டே இருந்தேனா, ஒரு வேளை அவருக்கு தோணி கில்ட் ஆயிடுச்சுன்னா, வேண்டாம் வேண்டாம் இது வேண்டாம், நம்ம கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா பார்க்குறீங்க. வந்து உங்கள் அம்மா வந்து சைலண்ட்டாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அம்மா என்னடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. ஒரு 10 நிமிஷம் பேசலாமா? பேசலாமே. என் பொண்ணுக்கிட்ட பேச 10 நிமிஷம் தானா? எனக்கு சாலிடாக ஒரு 1 டே 2 டேஸ் 3 டேஸ் 4 டேஸ் 5 டேஸ் நாள் தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் மட்டும்தாம்மா. ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் போய் டிவி ஆஃப் பண்ணிட்டு உங்கள் அம்மா முன்னாடி வந்து உட்காடுறீங்க. என்ன வேணும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. என்னடி? அம்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. நீ எப்போவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை, உனக்கு ஒரு வேலை யாராச்சும் பிடிச்சிருந்தா வந்து அம்மாட்ட சொல்லுன்னு. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு யாரையாச்சும் பிடிச்சிருக்கா டக்குன்னு கேட்டுட்டீங்க. சொல்லடி. ஐயோ என் தங்கம், அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். யாரை? எங்கே இருக்கா அந்த பையன்? வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். எப்போ கூப்பிட்டு வர? மாம் இவ்வளோ கொஷின் வேணாம், நானே பதில் சொல்கிறேன். சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பார்க்குறாங்க. அவன் பேர் ஜேசன், அப்ராட்டில் இருக்கான். அப்ராட்? நான் காலேஜ் அங்கே போய் படிக்குவா. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு லவ் பண்ணுறோம், ஓகே, அப்ராடில் இருக்கான், ஓகே, அதுக்கு இது காலேஜ் இல்லைம்மா. நானும் அவனும் ஆன்லைனில் பேசி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஸோ எல்லாம் ஆன்லைன் லவ் தான். ஓ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாங்களை பார்க்குறாங்க. இது வரைக்கும் நேரில் அவனை ஒரு 2 டைம்ஸ் தான் பார்த்துருப்பேன். எனக்காக அங்கேருந்து இங்கே வந்தான். அவன் எப்போவுமே என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பான், நீ நானும் ஒரே பிளேஸில் இருந்தால் ஜாலியாக இருக்குல்ல, நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம்ல, வரியான்னு. நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ தான் ஐ கம்ப்ளீட்டட் மை ஸ்கூல் டேஸ். போயிட்டான். எங்கள் அம்மாங்களை பார்த்துட்டு அப்ராடா? பாட்டி ஒன்று அனுப்பவே மாட்டாங்க. ப்ளீஸ், நீ லவ் பண்ணுறேன்னு சொல்கிறது ஹாப்பியாக தான் இருக்குது, ஆனால் அப்ராட் போகிறேன்னு சொல்கிறியே, அதை கேட்கும்போது தாண்டி ஒரு மாதிரி ஹார்ட்டே வலிக்குது. எங்கள் அம்மா பார்த்துட்டு அம்மா அப்படின்றீங்க. சரி இரு, அம்மா பாட்டிகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போய்ட்டு உங்கள் பாட்டிகிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் பேத்தி லவ் பண்ணுறான், அப்ராட் போகிறேன்னு சொல்கிறோம். உங்கள் பாட்டி பார்த்துட்டு, ஏண்டி இதெல்லாம் நல்லாவாடி இருக்குது, லவ் பண்ணுறது சரி, அதுவும் நேரில் ஒரு பையனை பார்க்காம ஆன்லைனில் பார்த்து வீடியோ காலில் பார்த்துருக்கேன்றா. அம்மா 2 டைம் நேரில் வந்திருக்கானாம்மா. லூசாடி, நீ அதை எப்படி நம்ப முடியும்? அவள் வேறு நம்பி அப்ராட்லாம் அதெல்லாம் வேணாம், கம்முன்னு இருக்க சொல்லு. அம்மா ஏம்மா அப்படி பண்ணுற? இந்த காலத்தில் எல்லாம் நல்ல பசங்களாக தான் இருக்காங்க, நீ லூஸு மாதிரி ஏதாவது பேசாத அம்மா ப்ளீஸ் அப்படின்றாங்க. என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி வந்துட்டு என்ன சொல்கிறேன்லம்மா, உங்கள் அம்மா வந்து உங்கள்கிட்ட சரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சைலண்ட்டாக வந்து ஹாலில் தான் உட்காந்துருக்கீங்க, எங்கேயும் எழுந்திரிச்சலாம் போகலாம், மீதியாக உட்காந்துருக்கீங்க. பட் உங்களுக்கு ஸ்டொமக்கு காலும் பயங்கரமாக வலிக்குது. நீங்கள் ஷோ இது ஏன் இவ்வளோ வலிக்குது, கடுப்பாக இருக்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. டே வந்து அப்போ தான் அந்த சைடு வந்துருப்போம், உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது, திருப்பி நார்மல் ஆகுது, திருப்பி சேஞ்ச் ஆகுது, அந்த மாதிரி பண்ணி வந்து நீங்கள் மனசுக்குள்ளே பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. டே உங்களை பார்த்துட்டு ஃபைன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு ஒரு நிமிஷம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து போகிறீங்க. டே உங்களை பார்த்துட்டு ஃபைன் ஒன்ட்டு தான் கேட்டேன் என்னாச்சுன்னு. ஸ்டொமக்கும் காலும் வலிக்குது மாமா, அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து பொறுமையாக ரூமுக்கு போய் அமைதியாக ரூம் பெட்டில் படுத்துட்டீங்க. டே அதுக்கப்புறம் உள்ளே வந்தவன் அப்படியே வெளியே போயிருப்பான். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. டே வந்து உங்கள் ரூம் டோரை நாக் பண்ணுறான். நீங்கள் யாருன்னு பார்த்தா டே தான். என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு பட் நார்மலாக நேராக படுத்துருப்பீங்க, இப்போ அப்படியே ஒன் சைடில் திரும்பிக்கிட்டீங்க. ஃபைன் அவனுக்காக டேப்லெட் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவு கிட்டே இருந்து அங்கே ஒரு டேபிள் இருக்குது, அதுக்கிட்ட வச்சுட்டு இந்த டேப்லெட் வந்துட்டு யூஸ் பண்ணுவியான், பெயின் இருக்காதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அந்த டேப்லெட்டை வச்சுட்டு அவன் அந்த டோரை லாக் பண்ணிட்டு போயிட்டான்.
நீங்கள் பொறுமையாக எழுந்திரிச்சு வந்து பார்க்குறீங்க, இல்லை 2 டேப்லெட் இருக்குது, அதை மட்டும் ஒன்றை மட்டும் எடுத்து போட்டுட்டு போய் அமைதியாக படுத்துட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் படுத்தலாம், அப்படியே பெயின் கொஞ்சம் கொஞ்ச மாதிரி இருக்குது. அப்பா இப்போ தான் ரிலீஃபாக இருக்குது, உயிரே வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சைலண்ட்டாக படுத்துருந்துருப்பீங்க, தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு உங்கள் வீட்டில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. வயன் வந்து ஜெசனுங்கிற ஒரு பையனை லவ் பண்ணுறாளாம், அவன் வந்து போகிறேன்னு சொல்கிறான், ஓகேன்னு சொல்கிறேன்னு டே பார்த்துட்டு, அக்கா அதுங்காட்டி ஓகே சொல்லிட்டியா? ஏய் என்னடா அதெல்லாம் ஒயனுக்கு அவனை பற்றி எல்லாம் தெரியாது, அதனால நான் நம்பி தானே போகிறேன்னு சொல்கிறான். நம்பி போகிறேன்னு சொல்கிறது ஓகே, ஆனால் அது ஒன்றும் பக்கத்தூர் கிடையாது, அப்ராட் போகிறா, எப்படி டக்குன்னு? சரி விடுடா அதெல்லாம் பார்த்துப்பான், அவன் என்ன சின்ன பிள்ளையா? சரி உன் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதுவும் சொல்லலை. உங்கள் பாட்டியும் பார்த்துட்டு பாரு அவனும் மூஞ்ச மாத்துறான், இந்த முடிவு ஏதோ இங்கே 2 பேத்துக்கும் தப்பாக தோணுது போல். அமைதியாக வருமா அக்கா, உன் முடிவே இருக்கட்டும்க்கா. அப்புறம் 2 பேரும் இப்படி பார்க்குறீங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் அவனும் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் வந்திருப்பீங்க, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே போகுது. அதாவது 3 டேஸ் இங்கே இருந்திருப்பீங்க, 4th டேவே கிளம்புறேன்றிங்க. உங்கள் அம்மா ஏண்டி காலேஜ் பண்ணி எவ்வளோ நாள் இருக்குது, ஏண்டி இப்படி அநியாயம் பண்ணுறேன்? நான் போய் அட்மிஷன் போடணும், அங்கே எல்லாம் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், அங்கே நிறைய ஒர்க் இருக்குது, அதுமாதிரி அந்த ஊரை பற்றி சுத்தமாக தெரியாது. ஸோ போய் அந்த ஊரை நான் சுற்றி பார்க்கணும், எனக்கு இவ்வளோ வேலை இருக்குது, இவ்வளோ வேலையை வச்சுட்டு இந்த ஊரில் சும்மா இருக்க சொல்கிறேன், அதனால நான் போகிறேன். என்னமோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா விட்டுட்டாங்க. உங்களை பார்த்துட்டே இருக்கா, நீங்கள் பாட்டு இக்னோர் பண்ணி போகிறீங்க, அப்படியே தான் பண்ணுறீங்க. இத்தனை நாளில் நீங்கள் டேவாக பார்க்குறதே இல்லை. ஈவன் நீங்கள் இவ்வளோ அவசர அவசரமாக போகிறதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் கூட டே தான். உங்களால் டேவை ஃபேஸ் பண்ணவே முடியல. அந்த டேவை பார்க்கும்போதே அன்னைக்கு நைட்டு உங்கள் 2 பேத்துக்கு நடந்த மூமெண்ட்ஸ் உங்களுக்கு அடிக்கடி மைண்டில் வருது. சேம் டைம் அந்த பெட்டில் படுக்கும்போது அது டக்குன்னு உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகுது. அது இல்லாமல் நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 பேர் எழுந்திரிச்சது, நீங்கள் டேவை வெளியே போக சொன்னது, அது எல்லாம் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அது ஓடி ஓடி உங்களுக்கு வந்துட்டு என்னமோ மாதிரி இருக்குதுங்க. அதனால் நம்ம இதுக்கு மேலே இங்கே எந்த செட் ஆகாது, நமக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, அதை நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிடலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் அப்ராட் போகிறீங்க, உங்கள் வீட்டிலேருந்து 3 பேர் வந்து உங்களுக்கு வழி அனுப்புகிறாங்க. ஸோ எல்லோரும் காரில் போயிட்டுருக்காங்க. வந்து உங்கள் அம்மா பார்த்துட்டு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓட்டிகிட்டே சைலண்ட்டாக அவங்க அக்கா பார்க்குறான். எப்போ தான் சார் இப்படி பண்ணலான் இருக்கீங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்பி பார்க்குறான். லவ்வை சொல்லி லவ்வர் கூட போய் ஸ்டே பண்ணுறது பாரு, லவ் சொல்லி 5 நாள் தான் ஆகுது, அதுங்காட்டி அவன் கூட ஸ்டே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்ராட் கிளம்பி போயிட்டான். நீ என்னமோ நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி காக்கா பிடி கதையாட்ட சொல்லிட்டு அலைஞ்சேன், இன்னும் காக்கா பிடிச்சிட்டு வீட்டுக்கு வரல. வந்து கார் ஓட்டிட்டு அவங்க அக்கா ஒரு லுக் விட்டுட்டு அப்படியே ஃப்ரெண்ட்டை பார்த்துட்டு, எனக்கு அவளுக்கு பிரேக் போயிடுச்சு. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் உங்கள் அம்மாவுக்கு ஷாக்கு. என்ன சொல்கிற? எனக்கு அவளுக்கு பிரேக் போயிடுச்சு. அது இல்லாமல் எந்த பேர் 1 சைட் லவ் தான், டபுள் சைட் லவ் கூட கிடையாது. அவள் வேற ஒரு பையன் கூட கமிட் ஆகிட்டான், அவள் தான் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டான். அவளுக்கு அவன் தான் வேணும், ஆனால் எனக்கு அவள் தான் பிடிக்கும். எல்லாமே மாறிடுச்சு. ஸோ இனிப்பே என் லைஃப்பில் அவள் இல்லை, யாரும் இல்லை. அதை பற்றி கேட்காத ப்ளீஸ், கஷ்டப்படுத்தாத. நானும் தான்டா கேட்டேன். இல்லைக்கா நீ நானும் தான் கேட்டேன், ஜஸ்ட் நானும் தான் பதில் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கார் ஓட்டிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுட்டு வந்து அவங்க 2 பேர்த்தையும் இறக்கி விட்டு நான் வெளியே போய்ட்டு வரேன், டே வந்துடுவேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கார் எடுத்துகிட்டு போகிறான். அப்படி கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்காட்டி கார் வந்து போயிடுச்சு. நேராக வந்து அந்த பார்க்குக்கு தான் போகிறான். அமைதியாக போய் அந்த ஊஞ்சலில் உட்காரான். எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, ஃபைனாக அவ்வளோ ரசித்தேன். எல்லோரும் சொல்லுவாங்க என் பிறந்த நாளுக்கு உனக்கு தான் அவள் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் ஆகிருந்தேன். ஆனால் இல்லை, அப்புறம் ஏன் எல்லோரும் சொன்னாங்க அவள் உனக்கு தானே, அவள் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு நிமிர்ந்து பார்க்கும்போது அவங்க ஏரோப்ளேன் போது பறந்துட்டான். அந்த குட்டி பறவை இந்த கூட்டை விட்டு பறந்துடுச்சு. ஆனால் ஏன் அடிப்பட்ட பறவையிட்ட நான் இங்கே இருக்கேன்? சொல்லியிருக்கணுமோ? தப்பு பண்ணிட்டேனா? முட்டாளானா? ஆமாம், முட்டாள்தான், நான் முட்டாள்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்ட்குள்ளே அவனை யோசிச்சுட்டு அவனுக்கு அவ்வளோ அழுக வருது. அதுக்கப்புறம் போய்ட்டு பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு நைட் வீட்டுக்கு வந்திருப்பான். அவங்க அக்காவும் அம்மாவும் தூங்கிட்டாங்க. நேராக உங்கள் ரூம் தான் போயிருப்பான். உங்கள் ரூம் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். உங்கள் திங்ஸ் மேலே ஒரு ஒயிட் கலர் கிளாத் போட்டு உங்கள் அம்மா மூடி வச்சுருக்காங்க, அதெல்லாம் அழுக்காக இருக்கக்கூடாதுன்னு. உங்கள் பெட் மேலே கூட அந்த ஒயிட் கலர் கிளாத் இருக்குது. போயிட்டு அந்த ஒயிட் கலர் கிளாத்துட்டு சைலண்ட்டாக அந்த பெட்டில் படுக்கிறான். அவன் எல்லாம் ஞாபகம் வருது. இவன் அந்த ரூம்குள்ளே நீங்களும் அவனும் அவ்வளோ விளையாண்டுருப்பீங்க, அவ்வளோ சிரிச்சிருப்பீங்க. மாமா கிச்சு காட்டாத, மாமா எந்திரி, மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிரிக்கிறேன். உங்கள் அம்மா பார்த்துட்டு அது வயசு பிள்ளைடா விடுடா,
நீ போக்கா இன்னைக்கு இருக்கு அவளுக்கு எவ்வளோ சேட்டை செய்கிற நீ இருக்கடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிச்சு கிச்சு கட்டிகிட்டு இருக்கான். மாமா விட விட அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடி இருப்பீங்க. அதுக்கப்புறம் அப்படியே சைலண்ட்டாக எந்திரிச்சு கீழே வரான். அந்த கிச்சன் கிட்ட வரும்போதே எங்க பாரு மாமா ஐஸ்கிரீம் 2 திருடுறோம், ஒன்றுக்கு ஒன்று எனக்கு ஓகே அப்படின்றான். நீங்கள் போயிட்டு 3 ஐஸ்கிரீம் திருடிட்டு வந்துட்டீங்க. 2 தானே திருடுறேன்னு சொன்னேன், 2 திருடுறேன்னு சொன்னேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் என் மைண்ட் மாறிச்சு. ஸோ 3 திருடிட்டேன், 2 எனக்கு, 1 உனக்கு. அப்போ இன்னும் உனக்கு மட்டும் 2. நான் சின்ன பொண்ணுல அதான் வாடா முட்டாள் நின்று பேசாதுற அப்படின்னு சொல்லிட்டு டேவை குடுகுடுன்னு கூப்பிட்டு வந்து அந்த படிக்கட்டுக்கெல்லாம் அப்படியே டே திரும்பி பார்க்குறான். படிக்கட்டுக்கடியில் 2 பேருக்கு வந்து திருட்டு தரமாதின்னு இருப்பீங்க. டே தின்னு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக சாப்பிட்டுருக்கீங்க. போய் அம்மா வந்து வேகமாக சாப்பிடு, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க. வயன் டே சும்மாவே இருக்க மாட்டேங்க, ஏன் தான் அப்படி ஆவதில் பார்க்குறியோ, அவள் கூட சேராத எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து சிரிச்சுட்டே. அப்போ நீங்கள் குட்டி பாப்பா வந்து தூக்கிட்டு ஓடுவோம். நீங்கள் சிரிச்சுட்டே அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க. அம்மா ஏது ஐஸ்கிரீம் திங்க வந்துட்டு கோல்டு வந்துடும், வயன் திங்க வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சிரிச்சுட்டே இருந்திருப்பீங்க. டே நீங்கள் அதை சாப்பிட்ற வரைக்கும் அந்த வீடு ஃபுல்லாக உங்களை தூக்கிட்டு ஓடி இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் பயங்கர சிரிப்பாக போயிருக்கும். அந்த மூமெண்ட்ஸ் அப்படியே அவனுக்கு ஞாபகம் வருது. இங்கே பாருடா மழையில் நினைஞ்சா அவளுக்கு சீராதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது, சும்மா இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு டேவை திட்டிகிட்டு இருக்காங்க. டேவோட அம்மா வந்து டேக்கு தொடச்சிட்டு இருக்காங்க. டே உங்களை பார்த்து க்யூட்டாக சிரிக்கிறான். நீங்கள் அச்சுன்னு தூமிட்டே அவனை பார்த்து சிரிச்சுட்டே வந்துட்டு டன்னுன்றீங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு ஐயோ உங்களெல்லாம் வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மேலே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அப்படியே இன்னொரு மூமெண்ட் ஞாபகம் வருது. ஃபயன் நோ அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். உங்கள் அம்மா உங்களை திட்டிருப்பாங்க. நான் அம்மாவை பண்ணுவேன்ருப்பீங்க. டே நோன்னு சொல்லியிருப்பேன். அந்த தண்ணியை தூக்கி அம்மா மேலே ஊற்றுவேன்னு சொல்லிட்டு டே கூட சேர்ந்து கிரிமினல் பிளான் போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் வேலண்டி ப்ளீஸ்டின்னு இருப்பான். உங்கள் அம்மா மேலே அப்படி தண்ணி தூக்கி ஊற்றிட்டீங்க. ஈவன் உங்கள் அம்மா ஃபைல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. எல்லா ஃபைல்லையும் தண்ணி. டே வந்து ஒயினை அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குடு நம்மளை தூக்கிட்டு ஓடிருப்பாங்க. உங்கள் அம்மா கையில் சிக்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபைல்லாம் பார்த்துருப்பாங்க. உங்கள் பாட்டி வந்துட்டு சரி விடுடி சின்ன பிள்ளை தானே, ஷோ இந்த டே கூட சேர்ந்து இவ்வளோ வச்சுட்டு முடியல என்னால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் நடந்த அவ்வளோ மூமெண்ட்ஸ் டேக்கு ஞாபகம் வருது. நீங்கள் பிறந்த நாள்லேருந்து எல்லாமே டேக்கு என்ன பண்ணுச்சுன்னு தெரில. அவனுக்கு அப்படியே அந்த ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது தொண்டை அடைக்குது. அந்த துக்கம் தொண்டை அடைக்குது தாண்டி அந்த கண்ணையும் சேர்த்து அடைக்குது. டேனால் ஒரு இடத்த நிமிர்ந்து பார்க்க முடியல. அவன் ரூமில் போனால் கூட அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. மாமா இந்த பெட்டில் உன்னோட ஸ்மெல் வருது, நல்லா இருக்குது. டே உங்களை பார்த்துட்டு ஒயின் இப்படி பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கி இறக்கிவிட்டான். மாமா ஆனால் ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குது, இப்படி வெளியே போடி குட்டி சாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி வெளியே தள்ளிப்பான். போட பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு டேவை வெளியிருந்து திட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. அவன் அமைதியாக போய் அவன் பெட்டில் படுத்தோன்னே அந்த பெட்டில் அவனோட ஸ்மெல் அப்படியே வருது. டே அப்படியே அதை என்ஹேல் பண்ணணுமே. ஒயின் நீ சொன்னல இந்த பெட்டில் ஓ ஸ்மெல் வருதுன்னு. டே அதுக்கப்புறம் சைலண்ட்டாக திருப்பி உங்கள் ரூமுக்கே போகிறான். அமைதியாக போய் அந்த பெட்ஷீட்டை எடுத்து போத்துறான். அந்த பெட்ஷீட்டில் உங்கள் ஸ்மெல் வருது. என் கூட நீ இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் இது தப்பு இல்லை, நீ ரொம்ப தூரமாக போயிருக்க. அதை விட இன்னொரு விஷயம், நீ ஒரு பையனுக்காக போயிருக்க, அது உன்னோட லவ்வுக்காக நீ போயிருக்க. ஆனால் நான் என்ன நினச்சிட்ருக்கேன், டே நீ பண்ணுறது தப்பு, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அந்த பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு சைலண்ட்டாக வந்து அவன் ரூம்லேயே படுத்துட்டான். திருப்பி அந்த ஒயிட் கலர் கவர் போட்டு வந்து தான் படுத்திருப்பான். இந்த சைட் பார்த்தா அப்படியே ஒரு 1 வீக் ஆயிரும். இந்த 1 வீக்கில் டேவை அவ்வளோ குடும்பப்படுத்துது, அவ்வளோ மெமரிஸும் சேர்ந்து. டே நான் ஆஃபீஸ் கூட வரலன்னு சொல்லிட்டான். ஆஃபீஸ்க்கு போனால் கூட அங்கே கூட உங்களோட மெமரிஸ் தான், நீங்கள் பண்ண அவ்வளோ சேட்டை எல்லாமே போட்டு அவனை வாட்டி வதக்குது. டே அதுக்கப்புறம் என்னால் இருக்க முடியல. நான் போய் ஒரு 2-3 நாள் நான் ஜேகே ஜிமின் கூட இருக்கேன் ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலலாம் பர்மிஷன் வாங்கிட்டு கம்முன்னு அங்கே போயிருப்பான். இந்த சைடு அவனால் இருக்கவே முடியல. அங்கே போனாலும் அங்கங்கே உங்களோட மெமரிஸ் அவனை அப்படியே ஒவ்வொரு நொடியும் கொன்னுட்ருக்கு. இந்த சைட் பார்த்தா நீங்கள் செம்ம ஜாலியாட்ட போட்டிருப்பீங்க. இன்றைக்கி நீங்களும் உங்கள் பாய் ஃப்ரெண்டு பெட்டில் இருக்கீங்க, அவங்கள கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நிமிஷம் ஜெசா நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜேசன் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. என்னடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேசன் உங்களை பார்க்குறான். நான் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். என்னது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டு அவளுக்கு கூட சொல்லுவான்ப்பா விஷயம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நான் ஒரு தப்பு பண்ணா நீ நான் மன்னிச்சிருவியான்னு கேட்டேன். மன்னிச்சிருவேன்னு நான் சொன்னேன். நான் அந்த தப்பை சொல்கிறேன், நீ மன்னிக்கிறியா இல்லையான்னு சொல்லு, நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். என்னது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டு சரி அது அப்புறம் விஷயம் நிறுத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். உனக்கு தெரியல டே மாமா உங்கள் தாய் மாமா நீ கூட சொல்லுவே எங்கள் மாமா ரொம்ப நல்லவர், ரொம்ப தங்கமானவர், எனக்கு எங்கள் மாமானா அவ்வளோ பிடிக்கும். என் செல்லம் என் மாமா, எங்கள் மாமாவுக்கு செல்லமே நான் தானே. அந்த மாமாவா
சொல்லு இப்போ அவருக்கு என்ன அது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அன்றைக்கி நடந்த இன்சிடென்ட் சொல்கிறீங்க. அதை நீனு நினச்சி தான் ஜெஸா அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டோம். அப்படியே இந்த பெட்லேருந்து எழுந்திரிச்சிட்டா. நீங்கள் ஜெஸா என் வாயை மூடிடு ஜெஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. அப்படியே நினச்சேன் வீட்டில் அவன் இருக்கும்போது நீ அந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தோணுச்சு. அது எங்கள் மாமா சி வெக்கமா இல்லை? ஜெசன் என்ன பேசுகிற? அதுவும் நீ ஒரு ஃபோட்டோஸ் அனுப்பிவியே அவன் கூட எடுத்தேன். அவன் கண்ணை ஒன்று பார்க்கும்போது ஒரு பார்வை ஒவ்வொரு ஃபோட்டோஸ்லேயும் அப்போல்லாம் நினச்சேன் இந்த பார்வையில் ஏதோ இருக்குன்னு. நான் வெக்கமா இல்லை? ஜெசன் என்ன பேசுகிற நீ? அது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் நான் சொல்லிட்டுருக்கேன். வாயை மூடு. எப்படி ஆக்சிடெண்ட் ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு அப்படி நடக்கும்? ஜெஸா அது நானும் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன், மாமாவும் ட்ரிங்க் பண்ணியிருந்தானா தப்பு மாமா மேலே கிடையாது, அது ஏன் மேலே தான். வாய முடியும். என்னதான் ஒரு பையன் கண்ட்ரோலாக இருந்திருக்கணும்ல. எப்படி ஒரு பையன் கண்ட்ரோலாக இருப்பான்னு நினைக்கிறேன். மூவ் பண்ணுதுன்னா எப்படி அவங்க கண்ட்ரோலாக இருக்க முடியும்? தப்பு ஏன் மேலே தான். ஜெசன் அப்படி திட்டுறான். அவன் தேவை தான் ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறான். கடைசியாக உங்களுக்கு அவ்வளோ கோடுது. ஜெசனை சப்புன்னு அரைஞ்சிட்டீங்க. ஜெசன் திருப்பி உங்களை பள்ளிர்னு வர்றாரு. நீங்கள் இப்படியே ஜெசனை பார்க்குறீங்க. வெளியே போ. நீங்கள் அப்படியே ஜெசனை பார்த்துட்டே நிற்கிறீங்க. வெளியே போன்னு சொன்னேன். நீங்கள் அவனை பார்த்துட்டு இதுக்கு மேலே ஒரு செகண்ட் கூட நான் இங்கே நிற்க மாட்டேன். எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறீங்க மாமாவே என்னையும். சே நாங்கள் அப்படி கிடையாதுன்னு சொன்னால் கூட உன் புத்தி போதில்லைங்க. உன் கூட வாழக்கூடாதுடா. உன் கூட சிந்தி செத்தாதான் உன் நிம்மதியாக போகும். எனக்கு உன் கூட வாழணும்னு சொல்லி முடிவெடுத்தேன் பார்த்தியா, அத்தை நான் பண்ண மொத்த தப்பு. ஆமாம் பெரிய யோக்கி அப்படிங்கிவ பெரிய மாதிரி பேசுகிறான். நீங்கள் எப்படியோ நான் பார்க்குறீங்களா பார்த்துட்டு வெளியே போடி அப்படின்றான். நீங்கள் அதுக்கப்புறம் கடைன்னு வெளியே வந்திருப்பீங்க. அது உங்கள் லக்கேஜஸ்லாம் எடுத்து வெளியே எரிஞ்சிருப்பான். அது உங்கள் ட்ரெஸ் எதுவுமே பேக் பண்ணலாம் இல்லை. அப்படியே உங்கள் பெட்டியை தூக்கி வெளியே போட்டு உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே அள்ளி கொண்டு வந்து வெளியே போட்டிருப்பான். பக்கத்து வீட்டுக்காரங்களாம் உங்களை பார்க்குறாங்க. ஜெசன் அவ்வளோ அசிங்கமாக திட்டம். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு சைலண்ட்டாக அந்த சைடு நடந்து போகிறீங்க. அந்த பெட்டியை இழுத்துட்டு எங்கே போக போகிறோம், என்ன பண்ண போகிறோம் ஒன்றுமே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது உங்கள் அம்மா கால் பண்ணுறீங்க. அம்மா என்னடி வாய்ஸ் டல்லாக்கு? ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் வேணும், ஜிபே பண்ணுறியா? எவ்வளோடி வேணும்? நீங்களும் ஒரு அமௌண்ட் சொல்லியிருப்பீங்க. உடனே எங்கள் அம்மா பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் போயிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் காலேஜ் போயிட்டு நான் ஹாஸ்டலில் சரின்னு சொல்லி ஹாஸ்டலுக்கு நேம்லாம் கொடுத்து ஹாஸ்டலில் சேர்ந்துட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் டேவே நீங்கள் ஹாஸ்டல் போயிருப்பீங்க. ஒரு 1 வீக் நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஒரு வேளை நம்ம தான் தப்போ, அதனால தான் ஜேசன் அப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பான் போல். நம்மளாக இருந்தாலும் அப்படி தானே ரியாக்ட் பண்ணியிருப்போம். ஒரு வேளை வேறு பொண்ணு கூட அப்படி தானே நான் கத்தியிருப்பேன். என்ன ஜேசன் தப்புன்னு யோசிக்கிறேன். இல்லை நான் தான் தப்பு. ஜேசன் நம்பி சாரி கேட்கணும். பெரிய பிடிங்க மாதிரி கத்திட்டு வந்துட்டேன். மாமாவானா தப்பாக பேசக்கூடாதான், ஆனால் தப்பு ஏன் மேலே இருக்குதானே. போய் நானே சாரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்டை சொல்லிட்டு நேராக ஜேசனோட வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அந்த வீட்டுக்கு காலிங் பெல் அடிச்சிட்டே இருக்கீங்க. ஓப்பனே ஆகலை. இப்போ வீட்டில் இருக்கானா இல்லையா, இப்போ ஷோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் பாஸ்வேர்ட் போட்டு அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. செம்ம ஷாக்கு. ஜேசன் வேற ஒரு பொண்ணு கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஒரு மாதிரி டீப்பாக. நீங்கள் அப்படியே அந்த கதவை திறந்து உங்களால் டப்புன்னு கதவை சாத்திட்டீங்க. அவன் கதவை திறந்தப்போ உங்களை பார்த்துருப்பான். கதவை சுற்றணும் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு இவளை தவிர்த்து வந்து கதை தந்துட்டு வயனது சே நீலாம் என்ன பேசுகிற? என்ன பேச தகுதியே இல்லாத ஒரு நாய் நீ. சிங்க மாமா வேற பேசுகிற தூ முகரே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்த்து சொல்லுங்க. அவனை பார்த்து நீ பெரிய மூடு, ஒன்றை விட யோக்கியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடை வந்திருப்பீங்க. சே இவனுக்காக எவ்வளோ ஃபீல் பண்ணேன், முகரே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை திட்டிகிட்டே வந்து அதுக்கப்புறம் உங்கள் ரூமில் வந்து சைலண்ட்டாக படுத்திருப்பீங்க. அங்கே நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு செம்ம காய்ச்சலுங்க. ஷோ என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த பெட்லேயே படுத்திருப்பீங்க. ஈவினிங்காக உங்கள் ஃப்ரெண்ட் வந்து உங்கள் கிட்டே வந்துட்டு இன்னும் காய்ச்சல் சரியாகலடி. இல்லடி துள்ளி கூட சரியாகலை, டேப்லெட் வரன்ட்டே இல்லை, அதனால் டேப்லெட்டே போடல. ஃபைன் ஏன்டே இப்படி இருக்க, டேப்லெட்டாச்சும் போட்டிருக்கலாம்ல. இல்லடி என்கிட்ட இருக்க வேணாம், அதை போடுறியா? வேண்டாம் ஹாஸ்பிட்டல் போயிடலாமான்னு பார்க்குறேன். ரொம்ப முடியலடி, எனக்கு மூச்செல்லாம் வாங்குது, வாமிட்டாக வருது. மார்னிங் வந்து வாமிட் எடுத்து எல்லாம் முடியல. உங்கள் ஃப்ரெண்ட் உங்களை பார்த்துட்டு சரிவா நம்ம வேணால் ஹாஸ்பிட்டல் போகலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவ்வளோ ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்க. எப்போ வந்து உங்களுக்கு காய்ச்சல் இருக்குது அப்போல்லாம் கேட்டுட்ருக்காங்க. நீங்களே எல்லாம் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீ வாமா உனக்கு டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து உங்களுக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்காக ப்ளட் டெஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்கள் கையை பிடிச்சி பார்க்குறாங்க.
அதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டு நார்மலாக அந்த இதெல்லாம் வச்சு பார்த்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல. நீங்களும் உங்களே பார்த்துட்ருக்கீங்க. திடீர்னு கையை பிடிச்சி பார்த்துட்டு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியாம்மா? ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் காய்ச்சல் நார்மல் தான். ஃபர்ஸ்ட் இதை சொல்லியிருக்கலாம்ல. நான் வேறு அதை யோசிக்காமல் பிளட் டெஸ்ட்லாம் வேறு கொடுத்துருக்கேன். சரி விடு, நான் இன்ஜெக்ஷன் போடுறேன், கண்டிப்பாக சரியாயிடும். பட் டோஸ் கொஞ்சம் கம்மி தான். இன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக காய்ச்சல் இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் சரியாயிடும். நாளைக்கு மார்னிங் சரியாகலைன்னா இங்கே வந்துடு, சரியா? உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்துட்ருக்கா, நீங்கள் அவ்வளோ பார்க்குறீங்க. 2 பேருக்கும் ஷாக்காக இருக்கீங்க. அதுக்கப்புறம் அமைதியாக வீட்டுக்கு வந்துட்டீங்க. அவங்கள பார்த்துட்டு ஃபைன், நாளைக்கு பேசலாம். சரி, டேப்லெட் போடு, நிறைய சாப்பிடு, இரு நான் போய் சாப்பாடு ஹாஸ்டல் ரூமில் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உங்களுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான். நீங்கள் சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டு சைலண்ட்டாக படுத்துருக்கீங்க. உங்கள் கண்லேருந்து அது பாட்டுக்கு ஊற்றுது. அவ்வளோ பயமாக இருக்குது இப்போ உங்களுக்கு. என்ன பண்ண போகிறேன்னா ஏன்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறேனே தெரில. ஸோ அன்னைக்கு நைட் அப்படியே போயிருக்கும். அப்படியே ஒரு 3 days ஆகுது. உங்களுக்கு என்ன பண்ணுறேனே தெரில. பயம் பதட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. ஹார்ட் பீட் உங்களுக்கு கட்டன்னு ஏறுது. நீங்கள் போய் டாக்டர்கிட்ட சொல்லணும், எதுக்குமா இவ்வளோ பதட்டமாக வேற பாருடா, ஹார்ட் பீட் ஏறுது, உனக்கு பிபி ஏறுது, எதுக்குமா இப்படி பண்ணுறது, நார்மலாக இருன்னுலாம் சொல்கிறாங்க. எல்லாம் கேட்டு வீட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுறேனே தெரில. ஃபைனலாக நீங்கள் எடுத்த முடிவு, வீட்டுக்கு போகலாம், எதாக இருந்தாலும் வீட்டில் போய் பார்த்துக்கலாம், முடியல என்னால் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் நினச்சி வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ அது எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறீங்க. இவன்ட்டே வந்துட்டு அவனோட லவ் பாட்டை அவன் தான் சொல்லியிருப்பான், ஓகேவா? ஸோ இப்போ அது எல்லாம் தெரியுது. நீங்கள் அப்படியே வந்துட்டு வியை பார்த்துட்டு அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வியை பார்த்து சைலண்ட் ஆகிறீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, சரி இது வரைக்கும் ஓகே, நீ ஏன் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ எங்ககிட்ட சொல்லலை? அது டேவோட குழந்தைன்னு ஏன் என்கிட்ட சொல்லலை? எங்கள் அம்மா பார்த்துட்டு, நீ மாமாவுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட சொல்லலை. உங்கள் அம்மா அப்படியே உங்களை பார்க்குறாங்க. மாமா என்ன லவ் பண்ணுறா எனக்கு தெரியாது, எனக்கு இப்போ தான் மாமா சொல்லி அதுவே தெரியும். எனக்கு மாமாவுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் மாமா மேரேஜ் ஆக போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் டே தான் நீ என்கிட்ட சொன்னேன். டேக்கு நிமிஷம் ஷாக்கு. ஏன்னா அவன் பிரேக்கப் ஆனது உங்களுக்கு தெரியும்னு நினச்சிருப்பான். அது தெரியல டேவன்ட்டு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா பார்க்குறான். அது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சைலண்ட் ஆகிறான். ஏன்னா உங்கள் அம்மா அந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லவே கிடையாது. நீங்கள் மேரேஜ் பேச்சு எடுத்தப்போ ஒருத்தர் சொல்லிப்பீங்க, மாமா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, ஏன் தான் அப்படி பண்ணுறீங்களோ? உங்கள் மாமாவுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சுடி. நான் அவ்வளோ சொல்லிட்டேன் அவங்ககிட்ட, வேறு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ, லைஃப்பை பாருன்னு. எதுக்குமே ஓகே சொல்லலை. இப்போ உனக்காக தான் ஓகே சொல்லியிருக்கான். ப்ளீஸ் உன் லைஃப்பையும் பாரு, அவன் லைஃப்பையும் பாரு. அவனுக்குனாச்சும் ஒரு வாழ்க்கை இருக்கட்டும்டி, உனக்கு தான் வாழ்க்கை இல்லை. சரி, அவனுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு அப்பா, அதை பற்றி மட்டும் யோசிங்க ப்ளீஸ் அப்படின்ட்டுருப்பாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் தான் ஓகே சொல்லியிருப்பீங்க. என்னால் எனக்கு 7th month பற்றி இது தெரிஞ்சுது. என்னால் அதுக்கப்புறம் சொல்ல முடியல. சொன்னால் என்ன நினைப்பீங்களோ, உங்களுக்குள்ளே சண்டை வந்துடுமோ, ஒரு வேளை அம்மா என்னையும் மாமாவையும் தப்பாக நினச்சிருமோ? அதுவும் என்ன தப்பாக நினச்சா கூட பரவாயில்ல, மாமாவை மாமா அன்னைக்கு கூட வேணாம் அம்மா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் அம்மாவுக்கு என்ன பேசுறதுனே தெரில. உங்களை பார்த்துட்டு ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். என்னென்ன வார்த்தை விட்ட நீ? நீங்கள் அப்படியே அழுதுட்டு உங்கள் அம்மா நிமிர்ந்து பார்க்குறீங்க. அப்போ பேர் இல்லாத பிள்ளை இவன் யாருடி? அப்போ டேவை அப்படியே முன்னாடி நிறுத்தியிருப்பாங்க. டே அப்படியே உங்கள் முன்னாடி நிற்கிறோம். இவன் தானே அந்த பிள்ளைக்கு அப்பேன், அது உனக்கு தெரியும்ல. எதுக்கு அந்த வார்த்தை, எதுக்கு அந்த குழந்தைய அபார்ட் பண்ணுறேன்னு? மாமா வாழ்க்கை பற்றி யோசிச்சேன், என்னால் முடியல. அப்போ நான் மாமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நம்ம பேச்சு எடுக்கலை. எனக்கும் மாமாவுக்கு அப்போ எதுவுமே கிடையாது. இவன் மாமா அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வேளை மாமா லவ் பண்ணா மாமாவோட லைஃப்பில் நானும் டேஷியும் இடைஞ்சலாக போய் நின்றக்கூடாதுன்னு நினச்சேன். டேவங்களை பார்த்துட்டு வயன், நாங்கள் உங்ககிட்ட 1000 times சொல்லியிருக்கோம், இந்த விஷயத்தை நம்மள நினைக்கக்கூடாது, ஒருத்தர்கிட்ட சொல்லணும்னு. ஏன் மாமா ப்ளீஸ் அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் டே எதுவும் பேசல. சரி கத்தாத விடு, அழுறா விட்டு பேசிக்கலாம். என்ன அக்கா கத்தாது அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து உங்கள் அம்மா ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டான். உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ கோவத்து உங்கள் மேலே, அந்த குழந்தை என் குழந்தை சொல்லிக்கிறான்னு. டே வந்து உங்களை பார்க்குறா, நீங்கள் அமைதியாக ரூமுக்கு போயிருப்பீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு டே நிமிர்ந்த கேப்பில் கட்டன்னு ரூமுக்கு வந்துட்டாங்க. டே வந்துட்டு அக்கா வந்துட்டு பின்னாடியே வரான். அவங்க ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு போயன் அம்மா பேசிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. அம்மா உனக்கான ஸ்பேஸ் கொடுக்கவே இல்லையா? நீங்கள் என்ன பதில் சொல்கிறேன்னே தெரியாமல் உங்கள் அம்மா பார்க்குறீங்க. டே பண்ணிட்டு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா பிடிச்சி இழுக்கிறான்.
அம்மா உனக்கான ஸ்பேஸ் கொடுக்கலையான்னு கேட்டேன். இல்லை, உன்னை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துட்டேனா? ஈவன் என்கிட்ட நீ அந்த விஷயத்த சொல்ல முடியாத அளவுக்கு அம்மா அப்படி. நான் ரொம்ப சந்தோஷமாக எடுத்திருக்கேன். உனக்கு நிறைய டைம் கொடுத்துருக்கேன். உன்னால் என்ன நினச்சாலும் என்கிட்ட பேச முடிகிற அளவுக்கு உனக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன்னு நினச்சேன். எனக்கு எல்லாம் போயில. அப்படி எதுவுமே நான் கொடுக்கல. அதனால தானே உன்னால் சொல்ல முடியல. தப்பு என் மேலே தான், தப்பு என் மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படி கீழே உட்காருங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேமா உங்கள் அம்மா பிடிக்கிறீங்க. உங்கள் பாட்டி வந்துட்டு ஐயோ ஏன்டி நீ இப்படி பண்ணுற அம்மா, அவளுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு நான் அப்போ ஏம்மாண்ணா அம்மா நீ இல்லைம்மா அப்படின்றீங்க. உங்கள் அம்மா அவ்வளோ ஃபீல் பண்ணாங்கக்கா. நீ இல்லைக்கா விடுக்கா எல்லாம் வச்சுட்டு எப்படிக்கா அம்மாட்டேன் சொல்ல முடிகிற அளவுக்கு நான் எல்லாம் பண்ணி வளர்த்துன்னு நினச்சேன்டா. இல்லைடா எதுவுமே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அழுகுறாங்க. நீங்கள் அம்மான்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை சமாதானம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. ஒரு 10 days ஆகிருக்கும். வீடே சைலண்ட்டாக இருக்குது. வந்துட்டு நீ அதெல்லாம் கண்டுக்காத, அது கொஞ்சம் அப்படி தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி கேட்டிருக்காங்களே, ஷாக்கில் இருக்காங்க, நீ எதுவும் நினைக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கா. நீங்கள் சைலண்ட்டாக பெட்டில் படுத்துருக்கீங்க. நீங்கள் டிவி பார்த்துட்டு மாமா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு டிவிங்களை பார்க்குறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எச்சி பண்ணிட்டு விஷயம் யோசிக்கிறீங்க. எது பேசினாலும் யோசிக்காமல் தயங்காமல் பேசு. நம்ம வீட்டில் அதுக்கான ஸ்பேஸ் உனக்கு கொடுத்துருக்கீங்க, நிறையா கொடுத்துருக்கீங்க. ஆனால் நான் தான் நிறைய டைம் அதை யூஸ் பண்ணல போல். யூஸ் பண்ணியிருக்கணும், இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன் மாமா. ஒரு கொஷின் கேட்குவா? கேளு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பார்க்குறான். உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் கஷ்டமா இல்லையா? இவங்களே பார்க்குறான். நீ அப்போ எப்படி அவனை பார்த்தியோ ஸ்டில் டேஷியும் அப்படியே தான் பார்க்குற. உன் பையன் நான் சொன்னதுக்கப்புறம் நான் எந்த டிஃப்ரென்ஸும் பார்க்கல. அப்போ நீ பார்த்துக்கிட்ட அது அப்பையும் அவன் என் பையன் தான், இப்போயும் என் பையன் தான், அவ்வளோதான் என் மைண்டை பொறுத்த வரைக்கும். என்ன ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜேசன் அது அப்படி நினச்சேன்டி. ஆனாலும் அப்போ அது உன் குழந்தைன்னு சொன்னேன். அதுவே எனக்கு அவ்வளோ ஹாப்பி. அதுக்கப்புறம் அது நம்ம குழந்தையாக மாறிச்சு. அது எனக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். அவ்வளோதான். டேஷி எப்போதுமே என் பிள்ளை தான். அப்படி தான் நான் மைண்டில் நினச்சேன். இப்போ டேஷின்னு என் பிள்ளை தெரிஞ்சதுக்கப்புறம் அது என் பிள்ளை தானே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் டேவை ஹேக் பண்ணிட்டு ஆமாம் எப்போவுமே வந்துட்டு சொல்லுவேல, உன்ன மாதிரி ஒரு நான் உங்களை மாதிரி ஒரு ஃபேமிலி கிடச்சிக்கினா சந்தோஷமாக இருந்தேன். நோ, உன்ன மாதிரி புருஷன் கிடைச்சனால தான் என் லைஃப் இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு டேவங்களை பார்த்துட்டு. ஆனால் ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணடி. நீங்கள் எப்படியோ ஒரு விஷயம் டேவை பார்க்குறீங்க. அதாவது நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணியிருப்பில்ல, அந்த ப்ரெக்னென்சி கிட்ட வந்துட்டு இருக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை தேடி கொண்டு வந்து கையில் கொடுக்குறீங்க. இதை வாங்கிட்டு இது டெஸ்ட் பண்ணப்போ நான் கூட இல்லைல்ல. நீங்கள் அப்படியே டேவை பார்க்குறீங்க. உங்க கூட எவ்ரி மந்த் ஸ்கேனுக்கு எல்லோரும் வந்தாங்க. பட் நான் வரல, நான் ஒர்க் பார்த்துட்டு போயிட்டேன், அவங்களாம் பார்த்துப்பாங்கன்னு சொல்லி. ஆனால் அந்த மூமெண்ட்டை நின்று சொல்லி நம்ம குழந்தைதான்னு சொல்லியிருந்தேன்னா மந்த்லி நான் தான் வந்திருப்பேன். யாரையும் விட்டுருக்க மாட்டேன். என் பிள்ளைய ஃபர்ஸ்ட் நான் தான் பார்ப்பேன். நான் ஒர்க் பார்ட்டம் பண்ணியிருப்பேன். அந்த விஷயத்த நான் பண்ணல. ஏன்னா நீ சேடாக இருந்த, இவங்கெல்லாம் உன்னை காம் டவுன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்க கூட இருக்க வர அப்படி இப்படின்னு நிறையா பண்ணாங்களாம். அதனால் இது கண்டுக்கல, விட்டுட்டேன். சரி பண்ணுங்க, நார்மலாகிட்டா போதும். அந்த விஷயத்த மிஸ் பண்ணிட்டேன்டி. சரி பரவாயில்ல விடு. நீங்கள் டேப் பார்த்துட்டு எதுக்கு மிஸ் பண்ண வேணாம். அதை மிஸ் பண்ணிட்டேனே. இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாமா? டே அப்படியே ஒரு விஷயம் டக்குன்னு ஐஸ் ஆஃப் பண்ணி உங்களை பார்க்குறான். உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷம் ஆகுது, ஆனால் இது வரைக்கும் நீ என்கிட்ட எந்த மூவும் பண்ணதில்லை. இவன் எனக்கு நிறைய டைம் கொடுத்த, அது என்னன்னு தெரில. டேவங்களை பார்த்துட்டு அது வீட்டில் சொன்னாங்கன்னு தான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் நான் கல்யாணம் பண்ணும்போது நான் டேஷிக்காக கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி தானே பண்ணேன். அதனால் டேஷிக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருந்தேன், உனக்கு ஒரு நல்ல மாமாவாக இருந்தேன். நீ அப்படி நினச்சிட்டு எந்த மூவும் பண்ணல. அந்த மாதிரி ஒரு பையனாக கிடைக்கிறதா ரொம்ப அபூர்வம் அம்மா. அப்படி இருந்த நீ, உனக்காக ஒரு குழந்தை நான் திருப்பி பெற்று தரேன். அந்த குழந்தையோட எவ்ரி மூமெண்ட் நீ ஃபீல் பண்ணு. ஈவன் நீ டேஷியை ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணப்போ கூட என்கிட்ட தயங்கி கேட்டேன், ஜஸ்ட் லைட்டாக ஃபீல் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீ இனி பேர் நிறைய ஃபீல் பண்ணுறியா? 10 month நான் ப்ரெக்னென்ட் ஆகிறேன். உங்களை பார்த்துட்டு ஓகேவா அப்படின்றான். ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு டேஷி அந்த ரூமில் தூங்கிட்டு இருந்தாப்பா. நீங்கள் டேஷியை போய் தூக்குறீங்க. வந்து உங்களை பார்த்துட்டு ஓயன் அம்மாட்டுக்கு எடுத்துட்டாரு.
டேக் ஒரு வெக்கமாயிடுச்சு. அதுக்கப்புறம் குழந்தைய கொடுத்து வந்திருப்பீங்க. ஸோ அன்னைக்கு நைட் 2 பேரும் ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் அடிக்கடி ஹாப்பியாக இருக்கே இப்போ உங்கள் அம்மா வந்துட்டு ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டாங்க. உங்களுக்கு சம்டைம்ஸ் கில்ட்டியாக ஃபீல் ஆனாலும் சம்டைம்ஸ் வந்துட்டு சரி விடு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது எது தலையெழுத்துப்படி நடந்துருச்சு. ஆனால் நடந்ததெல்லாம் நன்மைக்கு நினச்சிக்க வேண்டியதான். என் லைஃப் நார்மலாக ரொம்ப நல்லாயிடுச்சு. ஜேசன் மாதிரி ஒருத்தன் கைக்கும் நான் போகல, என் மாமன் கைக்கு நான் கடைசியாக. ஆனால் பாரு நான் எவ்வளோ பெரிய முட்டாள்னு சுற்றி சுற்றி தான் என் மாமன் கைக்கு வந்தேன். ஆனால் அந்த கை என் கை பக்கத்துலேயே இருந்துச்சு. அதை நான் சீக்கிரமாக பிடிச்சிருக்கணும். சரி விடு அப்படிங்கிற மாதிரி நீங்களே நினச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ உங்கள் ரேஸ் ரொம்ப ஹாப்பியாக போகுது. எவ்ரி மந்த் செக்கப்புக்கிட்டே தான் வருவான்ட்டே உங்கள் பையனை தூக்கிட்டு வருவான். இங்கே பாரு குட்டி பாப்பா, அப்பா பாப்பாவா, நம்ம பாப்பாவா, ஆமாம் வயிற்றுக்குள்ளே இருக்கான் நம்ம பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக சொல்லுவான். ஸோ அதுக்கப்புறம் அந்த 10 மந்த் அவ்வளோ ஹாப்பியாக முடியுது. டெய்லி உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சுட்டே இருப்பான். நீங்களே விட்டுருப்போமோ அப்படின்னு சொல்லக்கூடாது. இவன் உங்கள் அம்மா இருந்தால் கூட ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு போங்கம்மா. கொஞ்சம் நேரம் கம்முன்னு டேட்டா அடிப்போ ஒரு வேளை என் குழந்தை இந்த டைமில் மூவ் பண்ணிச்சுன்னா நான் எப்படி ஃபீல் பண்ணுறது, கம்முன்னு போக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 10 மாதமே வீட்டில் இருந்துட்டு நீங்கள் மாதம் கை வச்சு போட்டே மாமா இப்போல்லாம் ஒன்றுமே இருக்காதுராமிங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டொமக்கில் கை வச்சுருப்பான். என்னமோ போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டீங்க. ஸோ அப்படியே தான் 10 மந்த் போயிருக்கும். இப்போ உங்கள் குட்டி பாப்பா பிறந்திருக்க டேவோட கையில் தான் இருக்காங்க. டே பார்த்துட்டு எல்லாத்தையும் ஃபீல் பண்ணிட்டியா ஹாப்பியாம் இவங்களை பார்த்துட்டு செம்ம ஹாப்பி செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாப்பாவோட ஃபோனியில் கிஸ் பண்ணுறான். குடுன்னு உங்கள் பையன் வந்துட்டு நானுன்றான். நீ கொடு அண்ணே அவனு பாப்பாவோட ஃபோனில் கிஸ் பண்ணிட்டு செல்லகுத்தி அப்படின்றான். நீங்கள் அவன் சொன்னதை கேட்டு சிரிக்கிறீங்க. அவனை பார்த்து சிரிச்சிட்டே வந்துட்டு பாப்பா அவங்க கிட்ட கொடுத்து பையனை வாங்கி மடியில் வச்சுக்கிட்டான். அவங்க பையன் வந்து அந்த குட்டி பாப்பா கையை தட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னடா அம்மா நானே பொடிடா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் அப்படியே இருக்கிறீங்க. வண்டிக்கு பார்த்துடி நீ பொடி சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு கூட சின்ன பிடிச்சிருக்கான். உங்கள் பையனுக்கு அவ்வளோ ஹாப்பி. பாப்பா பாப்பா அப்படி சொல்லும்போது அந்த பாப்பா அப்படின்னு குட்டி கண்ணை திறக்க முடியாமல் கஷ்டப்பட்டு தந்தவங்க என்னை பார்த்துட்டு அழகாக ஒரு சிரிப்பாவே பாப்பா பார்க்க என்ன மாதிரியே இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு ஆமாம் பாப்பா பார்க்க ஒன்று மாதிரியே இருக்குது. உங்களை பார்த்துட்டு என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சைன் லாங்குவேஜ் தான் கம்மினரு சரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்கேன். அவங்க பையனுக்கு இவ்வளோ ஹாப்பி. பாப்பா பார்க்க என்ன மாதிரியே இருக்குது. பாப்பா என்னை பார்த்து சிரிக்குது. ஏன் பாப்பா இதை கேட்கும் போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்கள் பாட்டிக்கே அவங்க அம்மாக்கெல்லாம் செம்ம சந்தோஷம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹாப்பியாகவே இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். 1 or 2 டைம்ஸ் கேட்டிருப்பாங்க அம்மா கூட ஹாப்பியாக இருக்கியான்னு. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு அது சொல்லிட்டு கிட்ட செக் பண்ணியிருப்பீங்க. பட் டேட்டை வந்து அடிக்கடி கேட்கும். வந்துட்டு ஹாப்பியாக தான் இருக்கும் விடு அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் வந்துட்டு அந்த ஹாப்பியாக இல்லைங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஸோ இப்போ வந்து நீங்கள்லாம் ஹாப்பியாக இருக்கீங்க உங்களுக்கு குழந்தை அப்படின்னு நினைக்கும்போது உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்கள் அம்மாவுக்கு ஒரு லைட்டான சேடும் இருக்குது. தப்பான பையனை நம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. பட் தான் தம்பி கிடச்சிட்டான்ல அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குது. ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு வந்து உங்களுக்கு எப்படியாச்சும் உங்கள் தம்பியை கல்யாணம் முடிச்சிடணும் அவ்வளோ ஆசை. அவங்க வந்துட்டு பொருந்தப்பே சொல்லியிருப்பாங்க இங்கே பரவனுக்கு பொண்டாட்டி பிறந்திருக்குன்னு. அப்போ இவங்கெல்லாம் சொன்னதான் மைண்டில் ஸ்டோர் ஆகி நீ மொண்டாட்டி தான் நம்ம ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு இவங்களாம் சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ ஃபைனலி அந்த விஷயம் நடந்துருச்சு. அது எப்படி நடக்கணும்னு இருக்கோ எப்படி நடந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் நேராகவே நடந்திருக்கலாம்னு உங்கள் அம்மாவுக்கு தோணுது. ஆனால் அது தலை சுற்றி தான் மூக்க தொண்ணுன்னு இருந்திருக்கு போல். அந்த மாதிரி தலை சுற்றி மூக்க தொட்டுருச்சு. ஸோ அதே மாதிரி உங்கள் டேஸ் ரொம்ப ஹாப்பியாக போய்ட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 3rd டைமும் ப்ரெக்னென்ட் வந்திருப்பீங்க. உங்கள் 2 குழந்தை உங்களை போட்டு பாடாப்படுத்துகிறாங்க. அப்பாடே நல்லா முடியல மாமா அப்படின்றீங்க. ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகிறவங்க அம்மா பார்த்துட்டு சரியான பொண்டாட்டி தாசனாக இருக்கான் போல். கூப்பிட்டா போது தெரிச்சிட்டு ஓடிடுறான். முடியல என்னால். சரி விடுடி அப்படின்னு சொல்லி அவங்க போய் வேலை பார்த்துட்ருக்காங்க. என்னாச்சுடி தங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பார்த்து கேட்குறான். அவங்க 2 பல்லும் முடியும் உங்கள் கையை கட்டி பார்த்துட்ருக்காங்க. உங்கள் பொண்ணு பார்த்துட்டு அப்பா என்னடி தங்கம் உண்மையில நான் செம்ம காலில் இருக்க தெரியுமா ஏமாலே அப்படின்னு சொல்லிட்டே பார்க்குறான். என்னாச்சு என் பிள்ளைக்கு கோபத்தில் வாய்ஸில் டெரர் ஆகுது. ஆமாவா ஆமாம் என்னாச்சு நீ ரொம்ப அம்மாவுக்கு செல்ல கொடுக்க இங்கே பாரு என்ன பார்க்க அப்படி சொல்லிட்டே பார்க்கலாம். ரிமோட் காரு அவங்க 2 பேர்த்து குட்டி ரிமோட் காரு. பட் உங்கள் கார் மட்டும் பெருசாக இருக்குது. அம்மா கார் மட்டும் தான் பெருசாக இருக்குது. கேட்டால் அந்த அம்மா வந்துட்டு நான் தான் அப்பா சொல்லுது. நான் தான் அப்பா சொல்ல அண்ணன் தான் அப்பா சொன்னதுக்கு எல்லாம் சொல்லுது. எப்படி எல்லாம் சொல்லலாம் நான் தானே சொல்ல நீ சொல்லு. பார்த்துட்டு அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். சொல்ல நான் தானே சொல்லலாம். டைமில் பார்த்துட்டு என் ஃபஸ்ட்டு செல்லம் இது அப்பா அப்படி சொல்லிட்டு உங்கள் பிள்ளை கீழே கொண்டாடிங்க வச்சு தங்கம் அப்படி சொல்லி தொடாத தங்கமும் இல்லை தகரமும் இல்லை நீ தகரு கூப்பிடு நீ தங்க கூப்பிடாது நீ குவமாக வருது. அவளை பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறோன்னு நீங்கள் அப்படி தான் பேசுவீங்க. உன்னை பார்த்த மாதிரியே இருக்கான்.
ஃபர்ஸ்ட் நீ அவளை சமாதானப்படுத்து. பேசுறத பற்றியா தங்க கூப்பிட்டா தகரன்னு கூப்பிட்டா. தகுறோம் அம்மா அப்படி திட்டுங்களை பார்த்து முறைக்கிறாட்டே சிரிச்சிட்டே தகுறோம் அப்படின்றான். அப்பா அப்பா சரிடி தங்கடி சொல்லண்டி சிச்சை விடு. அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் அம்மா தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் அம்மா தானே அப்பா கையில் வந்தாங்க குட்டியோண்டு. அப்பா கூட ஃபோட்டோ காட்டினேன்ல அம்மா. செகண்ட் அண்ணா அப்பா இல்லை செகண்ட் அண்ணாவும் நீங்கள் சேர்த்து தான். அப்போ குட்டி பாப்பா உங்கள் பையன் தான் கேட்டிருப்பா. நீங்கள் பார்த்துட்டு குட்டி பாப்பா தேர்டுடா. அம்மா குட்டி பாப்பா தாம்மா ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஏன்னா அவள் தானே குட்டியாக இருக்கா. அப்படியா? நாங்கள் கூட செகண்டாக இருந்துக்கிறோம். ஓகேவா? ஓகே. அப்போ அம்மா தான் தேர்டு. என்னடா என்கிட்டே வரீங்க? நீ தேர்டு தான் ஒத்துக்குவேன். சரி நான் தேர்டு அப்படின்றீங்க. உங்கள் மூஞ்சி பக்கமாக அவ்வளோ டெரராக வச்சுருக்கீங்க ஒரு மாதிரி. சிரிச்சிட்டி சரிடி தங்குங்க எல்லாமே நீங்கள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு. சரியா? என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஃபுல்லாகவே நீங்கள் தான். ஓகேவா? ஓகே இப்படி சொல்லிட்டு 2 பேரும் அழகாக ஓகே வேறு சொல்லிக்கிறாங்க. நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கும்போது குழந்தை ஒதுக்குது. உள்ளேருந்து ஓகே வருது. எல்லோரும் சிரிச்சு அவங்க ஸ்டொமக்கில் கை வச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் அம்மாவுக்கு பாட்டுக்கு இதை பார்க்கும்போதே ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அன்கட் வந்து அங்கே வரும். ஸோ வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே பாய் லவ் யூ.